உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா हालेलुया। संग 10வது மாதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். ये 10वें महीने में आए हुए परमेश्वर के हर एक को हम परमेश्वर यीशु मसीह के नाम से बधाई देकर स्वागत करते हैं। हालेलुया। சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்களுக்கு நீங்க எல்லாரும் ஆமென் சொல்லணும். यहाँ पर कही जाने वाले आशीषों के लिए आपको आमेन कहना है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்பதான் நீங்க சுதந்தரிக்க முடியும். तब आप उसे हासिल कर सकते அந்த हो। வாக்குத்தத்தங்களுக்கு நீங்க ஆமென் என்று அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது वो प्रतिज्ञा को जब आप आमेन कर कर स्वीकार लेते हो, கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். परमेश्वर उसे हमारे जीवन में पूरा करता है। हालेलुया. हालेलुया। हालेलुया. हालेलुया। கர்த்தர் தாமே இந்த மாதத்தில் परमेश्वर इस महीने में இப்போது இருக்கிறதை காட்டிலும் अब जो आप हो 1000 மடங்கு உங்களை பெருக செய்வார். उससे भी हजारों गुना आपको बढ़ने இதுவரைக்கும் लगाए। ஏசேக்கு சித்தனாவை பார்த்த நீங்கள் अब तक एसेक और सितना இந்த देखे आप மாதத்தில் ரெகோபத்தை கர்த்தர் காண செய்வாராக. इस महीने में रहबोत को देखने लगाएगा। இதுவரைக்கும் அவருடைய செட்டையில் நிலையில் வைத்து अब तक उनके पंखों के तले உங்களை रखकर பாதுகாத்த தேவன் तुम्हें सुरक्षा தொடர்ந்து करने वाला உங்களை परमेश्वर பாதுகாப்பாராக. तुम्हें लगातार सुरक्षा யோபுவின் करे। வீட்டை வேலி அடைத்து பாதுகாத்த தேவன் வல்லமை अय्यूब के घर को बाड़ा बांधकर संभाला हुआ உங்களுடைய सामर्थ्य வாசஸ்தலத்தையும் வேலி அடைத்து பாதுகாப்பதாக. आपके घर और निवास स्थानों को भी वो सुरक्षित रखेगा। இரவில் நடமாடுகிற கொள்ளை நோய்க்கும் रात में चलने वाले सारे दुष्ट क्रियाओं பகலில் से வருகிற சங்காரத்திற்கும் और दिन में आने वाले नाश करने கர்த்தர் वाले உங்களையும் को உங்கள் குடும்பங்களையும் விலக்கி பாதுகாப்பாராக. परमेश्वर आपके परिवार को संभालेगा। உச்சிதமான கோதுமையினாலும் एक बहुमूल्य उत्तम गेहूं கண்மலை से தேலினாலும் और चट्टान के मध्य கர்த்தர் से உங்களை திருப்தியாக்குவாராக. परमेश्वर तुम्हें तृप्त करेगा। கர்த்தருடைய சட்டைகளின் நிழலுக்குள்ளாக இருக்கிற உங்களுக்கு परमेश्वर के पंखों के साए में रहने वाले அவருடைய आपके பாதுகாப்பின் கர கூட இருந்து வழி लिए நடத்துவதாக. उसकी सुरक्षा के हाथ साथ रहकर आपको चलाए। உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் आपको आपके परिवार को கர்த்தர் இன்னும் மேன்மேலும் ஆசீர்வதித்து परमेश्वर और भी अधिक आशीष இன்னும் பெருக कर செய்வாராக. और भी बढ़ने இன்னும் பெருக लगाएगा செய்வாராக. और भी बढ़ने இந்த लगाएगा। மாதத்தின் துவக்கம் முதல் इस महीने के शुरुआत இந்த से மாதத்தின் लेकर கடைசி வரைக்கும் इस महीने के आखिर तक கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது வைக்கப்பட்டிருப்பதாக. परमेश्वर की आंखें आपके ऊपर लगाई रहेगी। நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு பாதையிலும் आप चलने वाले हर एक உங்கள் मार्ग கால்கள் में இடராதபடிக்கு आपके पैर न टुकराने கர்த்தர் लायक தம்முடைய தூதரை கொண்டு பாதுகாப்பாராக. परमेश्वर अपने दूधों को लेकर संभालेगा। உங்கள் கால்கள் சறுக்குகிற வேளையில आपके पैर फिसलने वाले समय கர்த்தருடைய में கிருபை உங்களை தாங்குவதாக. परमेश्वर का अनुग्रह तुम्हें संभालेगी। கர்த்தர் இந்த வார்த்தையின்படியும் परमेश्वर वचन இந்த के अनुसार ஆசீர்வாதங்களின்படியும் इन आशीषों के நம்மை द्वारा நம்முடைய குடும்பத்தை நடத்த போகிறார். हमें हमारे परिवार को நம்முடைய चलाने சபையை वाला நடத்த போகிறார். हमारे कलीसिया को चलाने விசுவாசம் वाला உள்ளவர்களாய் विश्वास करने கரங்களை वाले தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? ताली बजाकर परमेश्वर को ஆமென். महिमा நன்றி देंगे। நன்றி நன்றி आमेन, நன்றி आमेन, நன்றி आमेन, நன்றி आमेन। இயேசுவே. धन्यवाद पिता, धन्यवाद சொன்னதை यीशु। செய்வீரப்பா. आप जो कहा पूरा कीजिए நேமா राजा। நேமா 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 சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார். சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடவே மாட்டார். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சொல்லுங்க ஏல் பெத்தேல் ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் சொன்னதெல்லாம் செய்வார். परमेश्वर जो कुछ कहा सब पूरा செய்யற करेगा வரைக்கும் நம்ம விட்டு விலக और மாட்டார். वो जब तक पूरा नहीं करता हमें वो छोड़कर नहीं जाता। ஹல்லேலூயா. हालेलुया। அன்னைக்கு யாக்கோபுக்கு சொன்னார், उस दिन याकूब से कहा நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் मैं तुझे जो कहा उसे पूरा करने तक உன்னை கைவிட மாட்டேன். मैं तुझे नहीं छोड़ता நான் न உன்னை கைவிட त्यागता। மாட்டேன். मैं तुझे नहीं त्यागूंगा। கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் परमेश्वर ने जो हमारे लिए कहा वो पूरा करने அந்த तक வாக்குத்தத்தத்துக்காகவே கைவிட மாட்டார். वो प्रतिज्ञा के लिए हमें नहीं त्यागेगा। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हो? ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நமக்கு சொல்லும் பொழுதும் हमारे लिए जब कहता है சொன்னதுக்கு
பிறகும் और कहने के बाद நாம சில நேரத்துல அவரை விட்டு விலகி தூர போயிருக்கலாம். हम कुछ समय उसे छोड़कर दूर चले गए நாம அதை होंगे, மறந்தும் கூட போயிருக்கலாம். हम कुछ समय भूल भी गए होंगे, ஆனால் நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளது. लेकिन हमारा परमेश्वर प्रतिज्ञा में सच्चा है. அவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இதை செய்வேன் என்று சொல்லிவிட்டார். यदि उसने कह दिया इस मनुष्य के जीवन में ये அந்த करूंगा, மனிதன் எவ்வளவு தூரம் போனாலும் விட वो மாட்டார். मनुष्य कितनी भी दूर चले जाए वो नहीं छोड़ेगा. हालेलुया, हालेलुया, हालेलुया. हालेलुया. இன்னைக்கு யாக்கோபுக்கு அதுதான் சொல்றாரு. आज याकूब को यही कहता है, யாக்கோபே, हे याकूब, நீ அராமுக்கு நீ போற, பதான் அராமுக்கு போற. तू पदान हराम में जाता है, ஆனா அதே நேரத்துல लेकिन उसी समय உன்னை இந்த में தேசத்துக்கு நான் திரும்பி வர பண்ணுவேன். मैं तुझे इस देश में लौटा ले நான் உனக்கு आऊंगा. சொன்னதை செய்யும் அளவுக்கு मैं तुझे जो कहा उससे पूरा நான் करने உன்னை तक கைவிட மாட்டேன். मैं तुझे नहीं त्यागूंगा. हालेलुया, 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 हालेलुया. हालेलुया. சோ உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், तो आपको मिली प्रतिज्ञा, உங்களுக்கு கிடைத்திருக்கிற தேவனுடைய தீர்க்கதரிசனங்கள், आपको मिली परमेश्वर की இது भविष्यवाणी, எல்லாம் சும்மா ஏதோ சொல்லிட்டு கடந்து போறக்காய் ஆண்டவர் ये பேசுவதில்லை. केवल ऐसे कहकर आगे बढ़ने के लिए அதை नहीं है. விசுவாசத்தோடு நீங்க ஏற்றுக்கொண்டால் जब आप विश्वास के साथ उसे அது स्वीकार உங்க लेते हो, வாழ்க்கையில நிறைவேற வரைக்கும் உங்கள் கைவிடாமல் वो நடத்தும். तुम्हारे जीवन में पूरा होने तक तुम्हें नहीं छोड़कर जाएगी. हालेलुया. हालेलुया. இந்த மாதத்திற்கான ஒரு திறவுகோல் வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். इस महीने के एक कुंजी के एक वचन को हम देखने वाले हैं. யோசுவா 1ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். यहोशू पहला अध्याय के 5वां वचन को Joshua पढ़ेंगे. chapter 1 verse 5. यहोशू 1 उसका 5वां वचन, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया. இந்த வார்த்தையின்படியே इस वचन के अनुसार கர்த்தர் நம்மை விட்டு விலகாமல், परमेश्वर हमें छोड़े बिना, கர்த்தர் நம்மை கைவிடாமல் परमेश्वर हमें त्यागे बिना இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் நடத்த ये போகிறார். अक्टूबर महीना पूरा हमें चलाने वाला है. விசுவாசிக்கிறவங்க विश्वास करने மூன்று वाले அல்லேலூயா கரங்களை உயர்த்தி 3 சொல்லலாமா? हालेलुया हाथ उठाकर गए. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. அந்த வார்த்தையை ஒரு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து उस படிச்சிடலாமா? वचन को फिर से हम सब मिलकर எல்லாரும் पढ़ेंगे. ஜோஷுவா 1:5 எடுங்க. यहोशू पहला अध्याय उसका யோசுவா 5वां 1ஆம் वचन, அதிகாரத்தின் 5ஆம் வசனம். यहोशू पहला अध्याय ஏன்னா நம்முடைய 5वां वचन, வாயினால் அதை அறிக்கையிடணும். क्योंकि हम अपने मुंह से उसे कबूल करना அறிக்கை है. இடும் பொழுது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் जब நிறைவேறும். कबूल करते हैं तो हमारे जीवन में पूरा होती கர்த்தருடைய है. வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும். परमेश्वर का वचन आत्मा और जीवन है. அல்லேலூயா, हालेलुया. வாசிக்கலாமா? पढ़ेंगे. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். ताली बजाकर परमेश्वर को महिमा देंगे. அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். वो कभी हमें नहीं அவர் நம்மை छोड़ेगा, கைவிட மாட்டார். वो हमें कभी नहीं மோசையோடு त्यागेगा. இருந்தது போல जैसे मूसा के கர்த்தர் संग என்னோடும் था, இருப்பேன். परमेश्वर मेरे என்னோடு संग भी கூட रहेगा. இருக்கிறார். आप मेरे संग உயிரோடு हैं. இருக்கும் நாளெல்லாம் मैं जब जीवित हूं, ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. कोई भी मेरे सामने विरुद्ध नहीं खड़े रह सकेगा, ஏனென்றால் क्योंकि என்னோடு கூட मेरे संग கர்த்தர் இருக்கிறார். परमेश्वर என்னை है. விட்டு விலக மாட்டார். वो कभी नहीं मुझे என்னை கைவிட त्यागेगा மாட்டார். और मुझे कभी नहीं छोड़ेगा. Amen. आमेन. Hallelujah. हालेलुया. வசனம் சொல்லுகிறது நீ உயிரோடு இருக்கும் நாள். वचन कहती है तेरे जीवन भर, எது வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோமோ जब तक हम जीवित हैं அது வரைக்கும் तब तक ஆண்டவர் சொல்ல நான் உன்னோடு இருப்பேன். परमेश्वर कहता है मैं तेरे संग நான் रहूंगा, உன்னோடு கூட இருப்பேன். मैं तेरे संग மோசையோடு रहूंगा, இருந்தது போல जैसे मूसा நான் के உன்னோடு संग கூட था, இருப்பேன். और तेरे संग भी நான் உன்னை रहूंगा. விட்டு விலகுவதும் இல்லை, मैं तुझे न तो உன்னை त्यागूंगा கைவிடுவதும் இல்லை. और न तो तुझे छोड़ूंगा. ஹalleluya. हालेलुया. இந்த வாக்குத்தத்தத்தை इस प्रतिज्ञा को ஆண்டவர் கொடுக்கும் பொழுது परमेश्वर देते समय இஸ்ரவேல் ஜனங்கள் மற்றும் யோசுவாவுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? इजराइली और यहोशू की परिस्थिति क्या थी? இஸ்ரவேலில इजराइल में அன்றைய காலகட்டத்தில் எகிப்திலிருந்து வெளியே வரும் பொழுது मिस्र से बाहर आने वाले उन दिनों में எல்லா இஸ்ரவேலர்களுக்கும் सारे इजराइलों को மிகப்பெரிய நம்பிக்கை, बहुत बड़ा भरोसा, ஒரு தைரியம் கொடுப்பது एक हिम्मत देने वाला யார் தெரியுமா? कौन जानते हो? மோசே தான். मूसा ही था. ஹalleluya. हालेलुया. மோசே मूसा ஒன்னு சொல்லிட்டு அப்படியே செஞ்சிருவாங்க. अगर एक कह दिया तो सब लोग उसे वैसे ही मान लेंगे. அவ்வளவு நம்பிக்கை வைத்தார்கள். मूसा पर इतना भरोसा रखे. ஹalleluya. हालेलुया. யோசித்து பாருங்களேன். सोच कर देखिए, மோசேயை ஆண்டவர் அழைக்கிறார். मूसा को परमेश्वर बुलाते தேவ हैं, பர்வதத்தில் அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. परमेश्वर के पर्वत पर उसके लिए एक दर्शन ஆண்டவர் मिलती है. சொல்கிறார் என்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்துக்கு அழைத்து கொண்டு வர உன்னை நான் தேர்ந்தெடுக்கிறேன். परमेश्वर कहता है कि मेरे लोगों को इजराइल को निकाल कर लाने मैंने तुझे चुन लिया, உன்னை அழைத்திருக்கிறேன் मैंने तुझे बुलाया है. என்று சொல்லி மோசேயை அனுப்புகிறார். ऐसे कहकर मूसा को भेजते हैं. எப்பொழுது அனுப்புகிறார் कब என்றால் भेजते हैं? 40 வருடங்கள்
எகிப்தை விட்டு வெளியே இருந்து மறுபடியும் போக சொல்றார். 40 साल मिस्र से बाहर रहकर फिर से लौटते மோசே समय எவ்வளவு சொல்லி பார்க்கறாரு. मूसा कितना कहकर அந்த देखता ஜனங்க है, என்ன நம்ப மாட்டாங்க. ये लोग मुझे भरोसा नहीं करेंगे। ஹalleluya. हालेलुया। மோசேக்கு அந்த ஜனத்தை பத்தி நல்லா தெரியும். क्योंकि मूसा उन लोगों के बारे में अच्छी तरह जानता है। அந்த ஜனத்துக்கு உதவி செய்ய போய் தான் எகிப்தை விட்டு வெளியே போனார். उन लोगों को मदद करने जाकर वो मिस्र से बाहर जाना पड़ा। ஹalleluya. हालेलुया। சில பேருக்கு நல்லது செஞ்சு நம்ம நஷ்டம் அடைவோம் தெரியுமா? அதே कुछ மாதிரி समय हम कुछ लोगों को मदद कर कर हमारी नुकसान हो जाती है। அதே மாதிரி தாங்க மோசே வாழ்க்கை. वैसे ही मूसा का அவர் जीवन, நல்லது பண்ண போனாரு. वो भलाई करने गया, ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? लेकिन उन्होंने क्या किया? மோசேக்கு விரோதமாய் பேச ஆரம்பிச்சாங்க. मूसा के विरुद्ध बोलने लगे। ஹalleluya. हालेलुया। இதன் நிமித்தம் इसके कारण மோசே எகிப்து தேசத்தை விட்டு வெளியே ஓடி போகிறார். मूसा मिस्र देश को छोड़कर बाहर जाता है। அதுக்கப்புறம் 40 இயர்ஸ் 40 வருடங்கள் उसके बाद 40 साल மோசேக்கும் எகிப்திற்கும் தொடர்பே இல்ல. मूसा और मिस्र के बीच में कोई संबंध இஸ்ரவேல் नहीं। ஜனங்களுக்கும் மோசேக்கு எந்த ஒரு தொடர்பு இல்ல. इजरायली और मूसा के बीच में कोई भी संबंध नहीं। எல்லாரும் மோசேயை மறந்திருப்பாங்க. सब मूसा को भूल चुके होंगे। ஹalleluya. हालेलुया। எல்லாரும் மோசேயை மறந்திருப்பாங்க. सब मूसा को भूल चुके होंगे। அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ऐसे एक परिस्थिति में மோசேயை ஆண்டவர் எகிப்துக்கு அனுப்பினார். मूसा को परमेश्वर ने मिस्र में भेजा। எகிப்துக்கு அனுப்பும் பொழுது मिस्र को भेजते समय மோசே ஆண்டவர் சொல்ல அவங்க என்ன நம்பவே மாட்டாங்கப்பா. मूसा कहता है परमेश्वर ये लोग मुझे என்ன भरोसा नहीं விட்டுருங்க. करेंगे, मुझे छोड़ வேற दो, யாராவது நீங்க அனுப்புங்க. आप किसी और को भेज दो। ஆனா ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் சொன்னார். लेकिन परमेश्वर बहुत साफ रीति से நீ कहता தான் है போகணும். तुझे ही जाना உன்னை है, தவிர வேற யாரும் அங்கிருந்து அவங்கள கொண்டு வர முடியாது. तेरे सिवाय कोई उन्हें वहां से ले नहीं நீ आ கோலை सकता। கீழே போடு அப்படினாரு. तू लाठी को नीचे डाल அது பாம்பா कहा, மாறிச்சு. वो सांप बन गई। வாளை பிடித்தான் மறுபடியும் கோலாய் மாறி उसके விட்டது. धूम को पकड़ा फिर से लाठी உன்னுடைய बन गई। கையை பையில போடு அப்படிங்கறாரு. तेरे हाथ को अपने खीसे में डाल வெண்குஷ்ட कहता மாதிரி है, மாறிடுச்சு. वो कोड़ी से बन गया। கையில இருந்து வெளியே எடுக்க சொல்றாரு. फिर से बाहर निकालने के लिए குஷ்டமெல்லாம் कहता வெளியே है, போகுது. वो कोड़ी सब निकल ஆண்டவர் जाती है। இந்த அடையாளத்தை கொண்டு நீ கொண்டு போ அப்படிங்கறாரு. परमेश्वर कहता है कि इस चिन्ह को लेकर तू जा। ஹalleluya. हालेलुया। மோசே இப்போ இஸ்ரவேல் ஜனத்துக்குள் போகிறார். मूसा भी इजराइल लोगों के बीच में जाता है। மோசே இஸ்ரவேல் ஜனத்துக்குள் போய் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை சொல்லுகிறார். मूसा इजराइलियों के बीच में जाकर परमेश्वर ने कहे हुए बातों நம்மை को ஆண்டவர் कहता है, விடுவிக்க போகிறார். हमें परमेश्वर छुड़ाने இந்த वाला है। எகிப்து தேசத்திலிருந்து इस मिस्र देश நாம் से விடுதலை அடைய लेकर போகிறோம். हम छुटकारा पाने वाले கர்த்தர் நம்மை हैं। இங்கிருந்து விடுதலையாக கொண்டு போக போகிறார். परमेश्वर हमें यहाँ से छुड़ा कर ले நம்முடைய जाने वाला பிதாவாகிய है। ஆபிரகாமுக்கும் हमारे पिता अब्राहम, ஈசாக்குக்கும் ईसाक யாக்கோபுக்கும் और याकूब வாக்குத்தத்தம் பண்ணின प्रतिज्ञा அந்த दिए हुए கானான் தேசத்துக்கு நம்மை கொண்டு போக उस போகிறார். कानान देश को हमें ले जाने वाला है। வார்த்தையை சொல்லி इस वचनों को சில कहकर அற்புத அடையாளங்களை செய்யும் பொழுது कुछ चमत्कार चिन्ह को करते समय மோசே மீது ஜனங்கள் எல்லாம் நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சாங்க. मूसा के ऊपर सारे लोग भरोसा करने लगे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அன்றைய நாட்கள்ல उन दिनों में வெறும் இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, केवल इजरायली नहीं, இந்த எகிப்திய ஜனங்களுக்கும் मिस्रियों के लिए भी பார்வோனுடைய வேலைக்காரருடைய கண்களுக்கு கூட மோசே பெரியவனா இருந்தான். और फिरौन के नौकरों के नजरों में भी मूसा महान दिखने लगा। ஹalleluya. புரியுதா? आप समझ रहे हो? எப்படி பார்வோன் எகிப்தியருக்கு ஒரு பெரிய தலைவனை போல் இருந்தாரோ, जैसे फिरौन मिस्रियों के लिए बड़ा नेता था, அப்படி மோசே இஸ்ரவேலுக்கு பெரிய தலைவனாய் நிற்கிறார். वैसे मूसा इजरायलियों के लिए बड़ा नेता बनकर खड़ा है। இஸ்ரவேலர்கள் மோசே மீது நம்பிக்கை வைக்கிறாங்க. और इजरायली भी मूसा के ऊपर भरोसा करने எகிப்தியர் लगते நம்பிக்கை हैं, வைக்கிறாங்க. मिस्री भी मूसा पर இப்ப भरोसा அந்த करते हैं। மோசேயின் மூலமாக எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள். अब मूसा के द्वारा उस मिस्र से छुड़ाए जाते हैं। எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு मिस्र से छुटकारा पाने के முதல் बाद அற்புதம் பயங்கரமா ஒன்று நடக்கிறது. पहला एक बड़ा चमत्कार होती है। செங்கடல் ரெண்டா பிரிந்து போகிறது. लाल समुद्र दो भाग होती है। ஹalleluya. हालेलुया। செங்கடல் ரெண்டா பிரிந்து போன உடனே लाल समुद्र दो எல்லா भाग ஜனங்களும் होते அதுல हैं। இருந்து இப்ப வெளியே போறாங்க. सारे लोग उसके बीच में से பார்வோனுடைய बाहर जाते சேனைகள் हैं। அழிக்கப்படுகிறது. फिरौन की सेना नाश की जाती है। இதையெல்லாம் கேள்விப்பட்ட கானானியர்கள் கூட பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. इसे सुनते ही कानान के निवासी भी डरने लगते हैं। மோசேயினுடைய பெயர் அந்த இடங்களில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக பெரியவனாய் மாறினார். मूसा का नाम वहां के सारे लोगों के बीच में नाम चिन्ह और எல்லா प्रसिद्ध होने இடங்களிலும் लगा। பரவ ஆரம்பித்தது. सब जगह में फैलने लग गए। தேவன் இவர்கள் கூட இருக்கிறார். परमेश्वर इनके ஒரு संग தேவ है। மனிதனாகிய மோசே இவரை நடத்தி கொண்டு एक இருக்கிறார் परमेश्वर का दास मूसा इन्हें चला रहा என்று है। சொல்லி ऐसा कहकर பயங்கரமா நடந்து கொண்டு இருக்கிறது. एक भयंकर रीति से सब कुछ चल रही है। ஆனால் திடீரென்று लेकिन अचानक ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்கிறது. एक संभाव होने लगती है। மோசே மரணம் அடைய போகிறார். मूसा का मौत हो जाती है। ஹalleluya. हालेलुया। மோசே மரணம் அடைந்து விட்டார். मूसा की मौत हो जाती है। எப்படி இருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள்? इजरायलियों के लिए कैसा होगा? யோசுவாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? यहोशू के लिए कैसा हुआ होगा? யோசித்து பாருங்களேன். थोड़ा सोच कर देखिए। இன்னும் கானான் போய் சேரல. अब तक कानान नहीं पहुंचे हैं। வெளியே வந்தாச்சு. बाहर आ गए। பல தேசங்களை கடந்துட்டாங்க. कई देशों को पार कर கானானுக்கு लिए போகணும் என்றி அந்த 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 எல்லை வர வந்தாச்சு. और कानान को प्रवेश करने वाले उस द्वार तक पहुंच गए। எல்லை வர வந்து அவங்க उसके द्वार तक पहुंचकर கொஞ்ச தூரம் और थोड़ा யோர்தானை கடந்துட்டாங்கன்னு வெச்சுக்காங்களே. उस यरदान को पार कर लिए तो அவ்வளவுதான் கானான்
बस कानान पहुंच जाए। அல்லேலூயா. हालेलुया। ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, लेकिन परमेश्वर ने कह दिया இவன் யோர்தானை கடக்க மாட்டான். ये योर्दान को पार नहीं மோசே करेगा। யோர்தானை கடக்க மாட்டார். मूसा यर्दन को पार नहीं करेगा। இஸ்ரவேல் ஜனங்கள் வைத்த நம்பிக்கை இப்பொழுது எப்படி இருந்திருக்கும்? इजराइल लोगों ने जो भरोसा रखा अब उसकी क्या स्थिति होगी? அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த தைரியம் எல்லாம் இப்ப எப்படி அற்று போய் இருப்பாங்க? उनके अंदर का हिम्मत सब अब कैसे कमी घटी हुई அல்லேலூயா. होगी? हालेलुया। ஏனா மோசே மாதிரி யோசுவா அற்புத அடையாளங்களை செய்தவர் கிடையாது. क्योंकि मूसा के समान यहोशू ने चमत्कार चिन्ह नहीं किया था। மோசே மாதிரி கர்த்தருடைய வல்லமையால் நிறைந்திருந்தவர் கிடையாது. मूसा के समान परमेश्वर के सामर्थ्य से भरा हुआ नहीं था மோசே यहोशू। மாதிரி தேவனோடு முகமுகமாய் பேசினவர் கிடையாது. मूसा के समान परमेश्वर से चेहरे के आमने ஆனால் सामने बातें திடீரென்று नहीं ஆண்டவர் की। சொல்லுகிறார், लेकिन अचानक परमेश्वर कहता மோசே है இந்த யோர்தானை கடப்பதில்லை. मूसा ये यर्दान को पार नहीं யோசுவா करेगा। நடத்த போகிறான் உங்களை. यहोशू तुम्हें चलाने वाला है। அல்லேலூயா. हालेलुया। என்னத்தான் யோசுவா பெரிய தலைவனாய் இருந்தாலும் கூட यहोशू कितनी भी बड़ा नेता क्यों ना हो, அவனை ஏற்றுக்கொள்வதற்கு ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? उसे स्वीकारने के लिए लोगों की मन की रीति कैसे हुई होगी? அல்லேலூயா. हालेलुया। மோசே மீது இருந்த அந்த மரியாதை யோசுவா மீது இருந்திருக்குமா? मूसा के ऊपर का आदर क्या यहोशू के ऊपर रहा மோசே होगा? மீது இருந்த அந்த நம்பிக்கை ஒரு அசாதாரண நம்பிக்கை யோசுவா மீது இருந்திருக்குமா? मूसा के ऊपर जो भरोसा था वो क्या यहोशू के ऊपर रहा होगा? அல்லேலூயா. हालेलुया। இருக்க ரொம்ப கஷ்டம். रहने के लिए बहुत तकलीफ होगी। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா மோசே தேவனிடத்திலிருந்து டைரக்டா பேசி வல்லமை வாங்குறவர். क्योंकि मूसा परमेश्वर से सीधे बात कर कर सामर्थ को मांगता है, யோசுவா அப்படி வல்லமை எங்கேயும் வெளிப்படுத்தல. लेकिन यहोशू ने ऐसे सामर्थ को कहीं प्रकट नहीं किया। ஒரு சூழ்நிலையில தான் वो एक परिस्थिति में ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். परमेश्वर बातें करने लगता என்ன है। பேச ஆரம்பித்தார்? क्या बातें करता है? நான் மோசேயோடு இருந்தது போல मैं जैसे मूसा के संग நான் था உன்னோடு கூட இருப்பேன். मैं तेरे संग भी रहूंगा। அல்லேலூயா. हालेलुया। நான் உன்னோடு கூட இருப்பேன். मैं तेरे संग भी रहूंगा। எந்த மோசே இல்ல நீங்க கவலைப்படுறீங்களோ, जो मूसा नहीं है कर कर आप चिंता எந்த करते மோசே हो, இல்லன்னு உங்க தைரியம் அற்று போகிறதோ, जो मूसा नहीं है कर कर तुम्हारा भरोसा எந்த घटी மோசே हुई है, இல்லாமல் நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ, जिस मूसा के बिना आप डरे हुए हो அந்த மோசே இல்ல, वो मूसा नहीं, ஆனா மோசேயோடு இருந்த தேவன் உங்களோடு கூட लेकिन இருக்கிறார். मूसा के संग रहने वाले परमेश्वर तुम्हारे संग हालेलुया. रहेगा। हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு அந்த மோசே உங்க கூட இல்ல, आज वो मूसा तुम्हारे संग ஆனா नहीं है, மோசேயோடு கூட இருந்த தேவன் நான் உங்களோடு கூட लेकिन இருக்கிறேன். वो मूसा के संग रहने वाले परमेश्वर तुम्हारे संग நான் रहेगा। மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். मैं जैसे मूसा के संग था तेरे நான் संग உன்னை भी रहूंगा। விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. मैं न तो तुझे छोड़ूंगा ना तो त्यागूंगा। 9 வசனத்தை பாருங்க. 9 वचन में அது देखिए, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? मैंने तुझे आज्ञा नहीं दी क्या? பலம் கொண்டு திடமனதாயிரு. इसलिए तू धाड़स बांध कर दृढ़ के रह दे, திகையாதே, கலங்காதே. भय मत खा, न तो तू நீ डर, போகும் இடமெல்லாம் तू जा कहीं जाएगा, தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். तेरा परमेश्वर यहोवा तेरे संग रहेगा। हालेलुया. हालेलुया। உபாகமம் 31 அதிகாரத்தின் व्यवस्था 21वां ஒரு अध्याय, சில காரியங்களை நம்ம அங்க பார்க்க போகிறோம். कुछ बातों को हम वहां पर देखने वाले அங்க हैं। என்ன நடக்கிறது? वहां पर क्या होती மோசே है? 120 வயதுள்ளவனாய் மாறுகிறார். मूसा 120 साल का हो जाता है। அவர்தான் இதுவரைக்கும் இஸ்ரவேல் நடுவுல போக்குவரத்துமாய் இருக்கிறார். वही इजराइलियों के बीच में जाना आना ஆனால் रहता கர்த்தர் था, அவரை எடுத்துக்கொள்ளுகிற நேரம் வந்த பொழுது, लेकिन परमेश्वर जब उसे उठाने का समय आया, 2 3 वசனத்தை பார்க்கும் பொழுது, आप दूसरा तीसरा वचन में நீ இந்த देखते हैं, யோர்தானை கடந்து போவதில்லை तू इस योर्दान को पार என்று नहीं करेगा, கர்த்தருடைய சொல்லி இருக்கிறார். ऐसे परमेश्वर ने मुझसे कहा है। உன் தேவனாகிய கர்த்தர் தாமே तेरा प्रभु परमेश्वर ही உனக்கு முன்பாக கடந்து போவார். तेरे आगे आगे चलेगा, அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தை அளிப்பார். वही तेरे सामने रहकर उस देश को तेरे लिए देगा, அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். वो देश के तू हासिल करेगा। கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து और போவார். जैसे परमेश्वर ने कहा यहोशू तेरे आगे आगे चलेगा। முதலாவதாக पहला, இந்த இடத்துல इस जगह पर மோசே மூலமாய் मूसा के द्वारा ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பலப்படுத்த ஆரம்பித்தார். परमेश्वर इजराइलियों को बल देने लगता है, இஸ்ரவேல் ஜனங்களோடு பேச ஆரம்பிக்கிறார். इजराइलियों के साथ बातें करता है। இஸ்ரவேல் ஜனங்களே, इजराइली, நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், मैं तुम्हें छोड़कर நான் नहीं உங்களை जाऊंगा, கைவிட மாட்டேன். न तो तुम्हें त्यागूंगा। நீங்க நினைக்கிறீங்க आप सोचते हो மோசே எங்களிடத்திலிருந்து வெளியே போக போகிறார். मूसा हमारे पास से दूर जाने वाला மோசே है। தன்னுடைய இறக்கிறதுக்கு முன்பாக இந்த காரியத்தை சொல்லுகிறார். मूसा मरने से पहले इन बातों को कहता है। அல்லேலூயா. हालेलुया। என்ன நடக்க போகிறது? अब क्या होने वाली है? அங்க பாருங்க, वहां पर देखते உன் हैं, தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து तेरा போவார். परमेश्वर ही तेरे आगे आगे चलेगा। இது வரைக்கும் अब तक மோசே உங்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருந்தான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். मूसा तुम्हारे आगे चलता है कर तुम सोच ஆனால் रहे அது थे, உண்மை அல்ல. लेकिन वो सच உன் बात नहीं தேவனாகிய है। கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போவார். तेरा परमेश्वर यहोवा तुम्हारे आगे चलेगा। அல்லேலூயா. हालेलुया। இந்த மாதத்துல इस महीने में ஆண்டவர் சொல்லுகிறது, परमेश्वर कहता है உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். तुम्हारा परमेश्वर यहोवा तुम्हारे आगे चलेगा। எதை குறித்தும் கலங்காதீங்க. तुम्हें किसी बात की எதை चिंता குறித்தும் नहीं होनी, பயப்படாதீங்க. किसी बात को डरना नहीं இதுவரைக்கும் है। நீங்கள் நம்பி இருந்த மோசே போன்றிருந்தவர்களை போல கூட நீங்க நம்பாதீங்க. आप मूसा के समान तुमने भरोसा रखा होगा किसी और पर। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், आज परमेश्वर कहता है கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். परमेश्वर तुम्हारे आगे आगे चलेगा।
चलेगा। ஹல்லேலூயா. हालेलुया। கடந்து போவது மாத்திரமல்ல, केवल चलकर ही नहीं जाएगा, அவரே உனக்கு முன் நின்று वही तुम्हारे आगे அந்த रहकर தேசத்தாரை அழிப்பார். उस देशवासियों को नाश करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் அந்த தேசத்தாரை அழிப்பார். वो उस देशवासियों को नाश எந்த करेगा। தேசத்துக்குள்ள நீங்க போக பயப்படுறீங்களோ जिस देश में आप जाने के लिए அந்த डरते हो, தேசத்தாரை उस देशवासियों அவர் அழிக்க को போகிறார். वो मार गिराने वाला है। கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். थोड़ा सोच कर देखिए। மோசே ஒரு 12 வேவுக்காரரை அனுப்பினார். मूसा ने 12 जासूसों को भेजा। 10 பேர் வந்து என்ன சொன்னாங்க? 10 लोगों ने क्या कहा? அந்த தேசத்தை பிடிக்க முடியாது. वो देश को हम नहीं அங்க हासिल कर இருக்கிறவங்க सकते। எல்லாம் பெரிய பெரிய ராட்சதர்கள் இருக்காங்க. वहां पर रहने वाले बड़े बड़े राक्षस के समान அவங்களுக்கு हैं। முன்னாடிலாம் நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டி பையன் மாதிரி இருக்கிறோம். उसके सामने हम छोटे छोटे बालक के समान हैं। நம்மள அடிச்சு துரத்திடுவாங்க. हमें मार कर भगा देंगे। அவங்களுக்கு முன்னாடி நம்ம நிக்கவே முடியாது. उसके सामने हम खड़े ही नहीं रह 10 सकते। பேர் சொல்லும் பொழுது ऐसे 10 लोग कहते இஸ்ரவேல் समय ஜனங்கள் எல்லாம் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சாங்க. इजराइल लोग सब रोने लग गए। எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. सब लोग रोने लग गए। ஆனா 2 பேர் காலேப் யோசுவா மாத்திரம் சொல்றாங்க. लेकिन 2 लोग कालेब और यहोशू कहते இல்ல हैं, இல்ல இல்ல நம்ம கண்டிப்பா பிடிச்சிருவோம். नहीं नहीं हम उसे हासिल कर அவரோடு सकते हैं। கிடந்த நிழலாம் தூர போயிடுச்சு. उनके साथ जो साया था वो सब दूर चली गई। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर हमारे संग है। நம்ம போய் பிடிச்சிரலாம். हम जाकर उसे पकड़ सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த நேரத்துல इस समय में மோசே இருக்கிறார். मूसा है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்படிப்பட்ட செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் மோசே மரிக்கிறார். ऐसे एक संदेश आने के बाद मूसा की मौत हो जाती है। கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर देखिए। மோசே அனுப்பின அந்த வேவுக்காரர் வந்து செய்தி சொல்றாங்க. मूसा ने भेजा हुआ वो जासूस आकर संदेश देते அந்த हैं, தேசத்தை பிடிக்க முடியாது. वो देश को हम कब्जा नहीं कर सकते। மெஜாரிட்டி ஆயிடுச்சு அந்த பக்கம். वहां पर बहुत सारे लोग हैं। ஜனங்கள் எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. लोग सब रोने लग गए। சரி அப்படின்னு அந்த இடத்தை தாண்டி எப்படியோ கர்த்தர் தேற்றி கொண்டு வர்றார். ठीक है, उस जगह से पार कराकर परमेश्वर तसल्ली ஆனா देकर आता है। பக்கத்துல உள்ள வர்ற என்ட்ரில மோசேயும் ஆண்டவர் எடுக்க போகுது. लेकिन अंदर प्रवेश करने से पहले परमेश्वर मूसा को भी उठा लेते हैं। யாருக்குனே உள்ள பயம் இருக்கு. पहले से अंदर डर है, உள்ள போகமா முடியுமான்னு தெரியாது. अंदर जाएंगे कि नहीं पता அந்த नहीं, பட்டணங்களை பிடிப்போமா பிடிக்க தெரியாது. उस शहर पर कब्जा कर ஏன்னா पाएंगे ஆல்ரெடி कि नहीं 10 पता பேர் नहीं, வந்து இங்க கலங்கடிச்சிட்டாங்க. क्योंकि पहले ही 10 लोगों ने आके இப்போ यहाँ पर हमें डरा दिया। 11வது என்னாச்சு? மோசேயும் என்ன பண்றாரு? எடுத்துக்கொள்ளப்பட போறார். अब 11वां हम देखते हैं कि मूसा को भी परमेश्वर அவரும் उठाने वाले மரிக்க हैं, போகிறார். वो भी मरने वाला है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ இந்த ஜனங்கள் எந்த அளவுக்கு பயத்தோடு இருந்திருப்பாங்க பாருங்க. अब ये लोग कितने डरे हुए होंगे। அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, इसलिए परमेश्वर ने நான் कहा, உங்களுக்கு முன்னாக நான் போவேன், तुम्हारे आगे मैं चलूंगा, அந்த தேசத்தாரை நான் அழிப்பேன். उस देशवासियों को मैं मार அந்த गिराऊंगा, தேசத்தார் அழிக்கப்பட்டு போவாங்க. वो देशवासी सब नाश किए जाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। உபாகமம் 7ஆம் அதிகாரத்தின் व्यवस्था 7वां अध्याय के 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 24वें वचन को हम देखते உபாகமம் हैं। 7:24 व्यवस्था 7:24 அவருடைய ராஜாக்களை உன்னுடைய கையில் ஒப்பு கொடுப்பார், அவருடைய பேர் வானத்தின் கீழ் இராதபடிக்கு அவருடைய சங்கரிக்க கடவாய், அவருடைய சங்கரித்து தீரு மட்டும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। முதலாவதாக पहला, எப்படி நடக்க போகிறோம் என்பதற்கு ஆண்டவர் சொன்னார், कैसे चलने वाले हैं इसलिए परमेश्वर ने बताया, நான் உனக்கு முன்பாக நடப்பேன், मैं तेरे आगे நான் चलूंगा, உனக்கு முன்பாக கடந்து போவேன். मैं तेरे आगे चलकर ரெண்டாவது जाऊंगा। எப்படி ஜெயிக்க போகிறேன்ங்கிற ஒரு பயம் இருக்கிறது. दूसरा, हम कैसे इन पर विजय पाएंगे, அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, इसलिए परमेश्वर कहता அந்த है, ஜனத்தை நான் அழிப்பேன், उन लोगों को मैं नाश அவர் करूंगा, உனக்கு முன்னாடி அந்த ஜலத்தால் அழிப்பாரு. वो तुम्हारे आगे चलकर उन लोगों மூன்றாவது को ஒரு नाश பயம் करेगा। இருக்கு, तीसरा एक डर எப்படி है, நம்ம சுதந்திரிக்க போகிறோம். कैसे हम उसे कब्जा करने ஆண்டவர் वाले நீ हैं। அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பார். परमेश्वर कहता है कि तू उनके देश पर हासिल करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு மோசே போகிறதுனால एक मूसा जाने के இஸ்ரவேல் बाद ஜனங்களுக்கு பலவித பயங்கள் வருகிறது. इजरायलियों के कई प्रकार की डर அந்த आती है। பயங்கள் எல்லாம் போக்க தான் ஆண்டவர் பேசிக்கிட்டு वो இருக்காரு. डर सबको भगाने के लिए परमेश्वर சில बातें करता நேரத்துல है। நீங்க யோசிக்கலாம், कुछ समय में आप सोच இந்த सकते हो, மாதத்துல நான் எப்படி கடக்க போகிறேன், इस महीने में मैं इसे पार करने वाला எப்படி हूँ, நடக்க போகிறேன். कैसे मैं चलने वाला हूँ। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, அவர் உங்களுக்கு முன்பாக போவார், वो तुम्हारे आगे आगे चलेगा, அவர் உங்களுக்கு முன்பாக वो போவார். तुम्हारे आगे आगे ரெண்டாவது चलेगा। நீங்க நினைக்கலாம், दूसरा, आप सोच எனக்கு सकते எதிராக हो, இருக்கிற பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண போகிறேன், मेरे विरोध रहने वाले समस्या का कैसे என்னுடைய हल வாழ்க்கையில் मिलेगा, நடக்கிற போராட்டங்களை எப்படி மேற்கொள்ள मेरे போகிறேன். जीवन के संघर्षों को मैं कैसे ஆண்டவர் पराभव करूंगा। சொல்லுகிறார், परमेश्वर कहता है, அவரே உன் சத்துருக்களை உனக்கு முன் நின்று துரத்துவார். वही तेरे शत्रुओं को तेरे आगे रहकर भगाएगा। உனக்கு முன்பாக இருக்கிற போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் அவர் தூக்கி तेरे துரப்படுவார். आगे के संघर्ष को, सारे बातों को वो दूर करेगा। உங்களுக்குள்ளாக இருக்கிற வியாதிகளை அவர் நீக்கி तेरे போடுவார். अंदर के बीमारी को वो दूर करेगा। உங்களுக்குள்ளாக இருக்கிற பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ற வலபித போராட்டங்களை அவர் நீக்கி போடுவார். तेरे अंदर के समस्या और हर प्रकार के संघर्षों को वो दूर करेगा। நீங்க சுதந்தரிப்பீங்க. लेकिन तुम उसे हासिल இந்த करोगे। மாதத்துல நான் நன்மையை சுதந்தரிக்க போறேன். इस महीने में भलाइयों को हासिल ஆசீர்வாதத்தை करने वाला சுதந்தரிப்பீங்க. हूं। आशीष को हासिल பலத்தை करेंगे, சுதந்தரிப்பீங்க. बल को हासिल விடுதலையை करेंगे, சுதந்தரிப்பீங்க. छुटकारा को हासिल கர்த்தர் करोगे, கொடுக்கிற
மேன்மையை சுதந்தரிப்பீங்க. परमेश्वर देने वाले भलाई को हासिल करोगे. நம்பிக்கையுள்ளவர்கள் கரங்களை தட்டி அவனுக்கு நன்றி मैं செலுத்தலாம். हासिल करूंगा, भरोसा करने वाले ताली बजाकर परमेश्वर को महिमा देंगे. हालेलुया. हालेलुया. அவர் சுதந்தரிக்க வைப்பார். वो हमें हासिल करने लगाएगा. ஏன் தெரியுமா? क्यों जानते हो? அவர் நம்மை விட்டு விலகல. क्योंकि वो हमें छोड़कर அவர் नहीं நம்மை गया. விட்டு விலகல. वो हमें छोड़कर नहीं அதனால गया நமக்கு है. முன்னாடி போகிறது மாத்திரமல்ல, इसलिए हमें आगे आगे केवल நம்முடைய नहीं चलता, சத்துருக்களை நீக்கி போடுவார். हमारे शत्रुओं को दूर करेगा. நாம் அதை சுதந்தரிப்போம். हम उसे हासिल करेंगे. அடுத்து அவர் சொல்லுகிறார், अगला वो कहता है, நீங்க இந்த எமோரியன் ராஜாக்களே சீகோனுக்கு ஓகுக்குலாம் செஞ்சீங்கல்ல, तुम एमोरियो राजो सीग और एग के लिए जो किया, அதை போலவே वैसे ही அவர்களுக்கும் செய்வீர்கள். उनके लिए भी करोगे. அவர்களுக்கும் அவர் செய்வார். उनके लिए भी वो करेगा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? கடந்த நாட்களில पिछले दिनों में ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்தாரோ परमेश्वर ने तुम्हारे लिए जो कुछ भी किया, அதை இனிமேலும் செய்ய போகிறார். और उसे आगे भी वो करेगा. ஹalleluya. हालेलुया. கடந்த 9 மாதங்கள் நன்மை செய்தாரா? पिछले 9 महीने भलाई को किया है ना, நல்ல நடத்தினாரா? अच्छे से चलाया है ना, பாதுகாப்பா வச்சாரா? सुरक्षित रखा है, 3 வேளை சாப்பாடு கொடுத்தாரா? अच्छा 3 समय का खाना दिया. இந்த 10வது மாதத்திலும் ये 10वें महीने எனக்கு में ஆண்டவர் भी செய்ய போகிறார். मेरे लिए परमेश्वर இந்த वही 10வது करने वाला மாதத்துல செய்ய है. போகிறார். वही परमेश्वर मेरे लिए करने இந்த वाला மாதத்துல है. குறைவு இருக்காது. इस महीने में कोई कमी घटी திருப்தியா नहीं होगी. இருப்பீங்க. तृप्त रहोगे. நல்லா வாழ வைப்பார் ஆண்டவர். अच्छा जीने लगाएगा. சுக வாழ்க்கை ஆண்டவர் தருவார். एक सुखी जीवन परमेश्वर சமாதானத்தை देगा. தருவார். एक शांति को देगा. ஹalleluya. हालेलुया. இதுவரைக்கும் செய்தவர் இனிமேலும் செய்கிறவராய் अब இருக்கிறார். तक जो किया है वो आगे भी करने सामर्थ्यवान है. हालेलुया. 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 एबेनेसरो एबेनेसरो अब तक तो संभाला मुझे. एबेनेसरो एबेनेसरो अब तक तो संभाला मुझे. अब तक तो संभाला मुझे. पूरे मन से आराधना, पूरे बल से प्रेम भी करूं. पूरे मन से आराधना, पूरे बल से प्रेम भी करूं. आराधना 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 आराधना. हालेलुया. आराधना 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 आराधना. 6ஆம் வசனத்துல சொல்றாரு, छठो वचन में कहता है, 31:6 உபாகமம் 36ல நீங்க பலம் கொண்டு திடமனதாயிருங்க. तुम डरो मत और दृढ़ हृदय के அவர்களுக்கு साथ பயப்பட रहो. வேண்டாம். उनके लिए डर मानने உன் की जरूरत தேவனாகிய கர்த்தர் தாமே नहीं. तुम्हारा परमेश्वर உன்னோடு यीशु கூட வருகிறார். तेरे संग आता है. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, वो न तुझे छोड़ेगा உன்னை கைவிடுவதும் और இல்லை. न तो तुझे त्यागेगा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. கர்த்தர் முதலாவது ஜனங்களுடைய பயத்தை மாற்றினார். परमेश्वर पहले लोगों के डर को दूर किया. ஜனங்களுக்கு தைரியப்படுத்தினார், நான் உங்களோட கூட இருப்பேன். लोगों को हिम्मत दिया, मैं तेरे संग रहूंगा. உங்க சத்துருக்களை நான் துரத்துவேன். तेरे शत्रुओं को मैं உங்களை भगाऊंगा. சுதந்தரிக்க வைப்பேன். मैं तुझमें हासिल करने लगाऊंगा. இதுக்கு முன்னாடி செய்ததை மறுபடியும் செய்வேன். जो पहले किया वो फिर से करूंगा. ஆனா எப்போ செய்வார்? लेकिन कब करेगा? எப்போ செய்வார்? कब करेगा? 5ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 5वें वचन को पढ़ेंगे. 5ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 5वें वचन पढ़ेंगे. நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார். ஹalleluya. हालेलुया. நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின்படி அவர்களுக்கு செய்வதற்கு. मैं तुम्हारे लिए दी गई आज्ञा के अनुसार उनके लिए करने. கர்த்தர் இதெல்லாம் செய்யணும் அப்படினா परमेश्वर ये सब कुछ करना है तो அவருடைய கட்டளைக்கு நம்ம हम கீழ்ப்படியணும். उसके आज्ञाओं को पालन करना है. 9ஆம் வசனம் சொல்லுகிறது, 9वां वचन कहती है, இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி ये व्यवस्थाओं को लिखकर அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி சுமக்கிற லேவி புத்திரரான ஆசாரியருக்கும் இஸ்ரவேலுக்கும் முப்பருக்கு ஒப்புக் கொடுத்தார். उस यहोवा की वाचा के संदूक को उठाने वाले उन याजकों के हाथ में उसे दिया. இத ரெகுலரா வாசிங்க. इसे लगातार पढ़िए. இத மனப்பாடம் பண்ணுங்க. इसे मनपाठ कर लो. இதன்படி வாழுங்க. इसके अनुसार जियो. கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார். परमेश्वर तुम्हें छोड़कर नहीं जाएगा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இந்த வேத வசனத்தை வாசித்து ये शास्त्र के वचनों को இந்த வேத पढ़कर வசனத்தை தியானம் பண்ணி ये परमेश्वर के वचनों இத को உங்க मनन மனசுல कर வச்சு इसे मन में रखकर இதன்படி நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா इसके अनुसार यदि आप जियोगे இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் உங்களை விட்டு விலகாமல் நடத்துவார். इस महीने के हर एक दिन परमेश्वर உங்களை கைவிடாமல் நடத்துவார். तुम्हें त्यागे बिना चलाएगा. எதையும் கண்டு பயப்பட வேண்டாம். किसी भी बात को எதையும் கண்டு நீங்க பயப்படாதீங்க. किसी भी बात को लेकर இதுக்கு முன்னாடி
முன்படி செய்த தேவன் இனிமேலும் செய்ய வல்லவராய் इसके இருக்கிறார். पहले किया हुआ परमेश्वर आगे भी करने के लिए இப்ப समर्थवान। ஜனங்களை உங்களோடு கூட இருக்கிற பலப்படுத்தினவர் ये लोगों को तुम्हारे संग रहने के लिए बल देने இப்ப वाला। அடுத்து யோசுவாவை பலப்படுத்த अब अगला यहोशू को भी बल देता है। முதலாவது எல்லா ஜனத்திற்கும் அல்லது சபைக்குமான ஒரு திடப்படுத்துகிற வந்துச்சு. पहले सारे लोगों के लिए कलीसिया को धाड़स बांधने वाली அடுத்து बातें आई। தனி மனிதனை ஒரு திடப்படுத்த अब ஆரம்பித்தார். अकेले मनुष्य को धाड़स करने के ஏழாம் लिए வசனத்தை आया। பார்க்கும் பொழுது 7वें वचन में பின்பு देखते हैं, மோசே யோசுவாவை நோக்கி तब मूसा ने यहोशू को देखकर இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்து இருக்க इजराइल के समूह में அவனை நோக்கி उससे कहा, பலங்கொண்டு திடமனதாயிரு, तू हिया बांधकर दृढ़ हो रहा है। கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திற்கு परमेश्वर ने जैसे इनके पूर्वजों को आज्ञा दिया है कि देने वाले देश को நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் तू इन लोगों को ले जाकर அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். वो तुम्हें इसे हासिल करने கர்த்தர் தாமே लगाएगा। உனக்கு முன்பாக போகிறவர், परमेश्वरी तेरे आगे அவர் आगे உன்னோட चलकर இருப்பார், वो तेरे संग அவர் रहेगा உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, और वो तुझे न तो உன்னை छोड़ेगा கைவிடுவதும் இல்லை. और तुझे न तो त्यागेगा। பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். तू न तो डर न तो व्याकुल हो। அல்லேலூயா. हालेलुया। இப்போ பர்சனலா யோசுவாவை பலப்படுத்த ஆரம்பிக்கிறார். अब व्यक्तिगत रूप में यहोशू को बल देने முதலாவது लगता है। பொதுவாக எல்லாத்தையும் ஜனங்களை பலப்படுத்தினார். पहले सामान्य रीति से सारे लोगों को बल देने சொன்னார், நான் लगा। உங்களை விட்டு விலக மாட்டேன். कहा, मैं तुम्हें नहीं छोड़ूंगा। இப்ப யோசுவாவுக்கு சொல்றாரு, अब यहोशू से कहता है, யோசுவாவே हे यहोशू, கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படி परमेश्वर ने कहा उन वचनों के அந்த अनुसार தேசத்திற்கு நீ இவர்களை அழைத்து கொண்டு போவாய். उस देश के लिए तू इन्हें ले जा, நீ அழைத்து கொண்டு போவே, तू इन्हें लेकर जा, நீ அவர்களை சுதந்திரிக்கும்படி செய்வாய். तू उन्हें हासिल करने लगाएगा। நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், मैं न तुझे छोड़ूंगा நான் உன்னை விட்டு கைவிட न மாட்டேன், तुझे त्यागूंगा, நான் உன்னோடு கூட இருப்பேன். मैं तेरे संग रहूंगा। அல்லேலூயா. हालेलूया। இப்படி யோசுவாவை திடப்படுத்தினார். ऐसे यहोशू को धाड़स அப்படி दिया, திடப்படுத்தின யோசுவா மோசே மூலமாக திடப்படுத்தினவர் ऐसे मूसा के द्वारा धाड़स बांधा யோசுவா हुआ 1ஆம் அதிகாரத்துல यहोशू पहले अध्याय में டைரக்டா திடப்படுத்த ஆரம்பிக்கிறார். सीधा सीधा उससे बातें करता है। அல்லேலூயா. हालेलूया। 2ஆம் வசனம் பாருங்க, दूसरा वचन को देखिए, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். मेरा दास मूसा मर गया है। அல்லேலூயா. हालेलूया। அவன் மரித்து போனான். वो मर गया था, இப்போதும் நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து போங்க, लेकिन तू और ये लोग सब निकल कर நான் जाओ, கொடுக்கிற தேசத்துக்கு நீங்க போங்க. मैं देने वाले देश में जाओ। அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, ऐसे कहकर உங்கள் कहता है, காலடி மிதிக்கும் எல்லா தேசத்தையும் நான் உங்களுக்கு தர போகிறேன். जहां पर भी तुम्हारे पद चिन्ह लगेंगे அது எல்லாம் உங்களுடைய எல்லையா இருக்க போகிறது. वो सब तुम्हारी सीमा रहने वाले உயிரோடு हैं। இருக்கிற நாள் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்க மாட்டான். तेरे जीवन भर कोई तेरे सामने நீ विरोध नहीं பலங்கொண்டு करेगा। திடமனதாயிரு. तू धाड़स बांधकर हिवाव के साथ खड़े रह। இதெல்லாம் சொல்லுகிறார் ஆண்டவர். ये सब कुछ இப்போ परमेश्वर कहता है। யோசுவாவுக்கு ஒரு தனிப்பட்ட ரீதியில अब यहोशू के लिए व्यक्तिगत रूप ஆண்டவர் में பலப்படுத்த ஆரம்பித்தார். परमेश्वर से धाड़स बांधने ஆனால் लगता है, அவனுக்கும் இதே காரியத்தை சொன்னாரு, लेकिन उससे भी यही कहने இந்த लगा, நியாயப்பிரமாணத்தை விட்டு மாத்திரம் விலகிறாதீங்க, केवल ये व्यवस्था को छोड़कर मत அதுக்கு हट நீங்க जाना, கவனமா இருங்க, उसके लिए अपने कान அந்த लगाना, நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகி उस போயிராதீங்க. व्यवस्था को छोड़कर दूर मत हो जाना। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். परमेश्वर हमारे संग रहेगा, அவருக்கு ஒரு நாமம் உண்டு. उसका एक नाम है। அல்லேலூயா. हालेलुया। மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின்படி मत्ती पहला अध्याय का 23वां वचन, இம்மானுவேல் என்கிற நாமம் உண்டு. इम्मानुएल कर नाम है। இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? इम्मानुएल यानी क्या? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है। அல்லேலூயா. हालेलुया। இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோட இருப்பார். ये महीने भर परमेश्वर तुम्हारे விட்டு साथ விலகவும் रहेगा, மாட்டார். वो न तो हमें நம்மை छोड़कर கைவிடவும் जाएगा மாட்டார். और हमें न तो त्यागेगा। சங்கீதம் 23 4ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, भजन संहिता 23:4 में நான் देखते மரண हैं, இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் मैं घोर अंधकार के अधोलोक में तराई में தேவரீர் चलूं, கூட இருக்கிறீர். परमेश्वर आप मेरे संग தேவரீர் हो, என்னோடு கூட இருக்கிறீர். परमेश्वर आप मेरे संग हो, அதனால பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். इसलिए मैं किसी भी बुराई உம்முடைய से नहीं கோலும் உம்முடைய डरूंगा। தடியும் என்னை தேற்றும். तेरी लाठी और छड़ी मुझे चलाएगी। இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்தாலும் किसी भी मौत के घोर अंधकार की तराई आने पर ஒரு भी நம்பிக்கை வைங்க, एक भरोसा रखिए, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். परमेश्वर मेरे संग தேவன் है, என்னோடு கூட இருக்கிறார். परमेश्वर मेरे संग है, எந்த பொல்லாப்பு எனக்கு அணுகுவதில்லை, कोई भी बुराई मेरे पास எந்த नहीं आएगी, தீங்கும் எனக்கு அணுவதில்லை. कोई भी हानि मेरे करीब இந்த नहीं மாதத்துல आएगी। அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை வைங்க. इस महीने में वैसे एक भरोसे को रखिए। அல்லேலூயா. हालेलुया। இந்த மாதத்துல எந்த சூழ்நிலையில நடந்தாலும் इस महीने में किसी भी परिस्थिति में அவர் मैं என்னோடு चलूं, கூட இருக்கிறார். परमेश्वर मेरे எந்த संग பொல்லாப்பு रहेगा, என்னை அணுகாது. कोई भी बुराई मेरे पास नहीं சங்கீதம் आएगी। 27ஆம் அதிகாரத்தின் भजन संहिता 27वां अध्याय के 1 3 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது 1 से 3 तक हम देखते हैं। சங்கீதம் 27ஆம் அதிகாரம் भजन संहिता 1 27 3 வரைக்கும் பாருங்க. 1 से 3 तक देखते हैं। கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன்? परमेश्वर मेरा ज्योति और उद्धार, मैं किसको डरूंगा? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன்? परमेश्वर मेरा जीवन का दृढ़ है, मैं அப்படி किसका डर அப்படி मानूंगा? சொல்லிட்டு சொல்றாரு, ऐसे कहकर என் कहता है, சத்துருக்களும் என் பகைஞனாகிய பொல்லாதவர்களின் மாம்சத்தை பற்றிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன்.
ஹalleluya हालेलुया எனக்கு விரோதமாக ஒரு பாளையமே வந்தாலும் मेरे विरुद्ध एक बड़ी छावनी क्यों ஒரு ना उतर பெரிய जाए சேனையே வந்தாலும் एक बड़ी सेना क्यों ना आ जाए நான் பயப்படேன் मैं नहीं डरूंगा கர்த்தர் என் ரட்சிப்பாய் இருக்கிறார் परमेश्वर मेरा उद्धार है ஹalleluya हालेलुया நம்பிக்கை வைங்கங்க भरोसा रखिए கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறவர் परमेश्वर मेरे संग रहने மரண वाला இருளின் பள்ளத்தாக்குல நடந்து பொல்லாப்பு வராதமா தடுப்பார் मौत के घोर अंधकार में चलने पर भी मौत आए बिना वो हमें संभालेगा பொல்லாப்பு வராது बुराई नहीं आएगी இரண்டாவது சொல்லுகிறார் दूसरा कहता है எவ்வளவு பெரிய யுத்தம் வந்தாலும் கூட इतनी भी बड़ी युद्ध क्यों ना எவ்வளவு आए எதிரிகளை ஏத்து வந்தாலும் கூட कितने लोग मेरे विरुद्ध क्यों உங்களை ना தொட आए முடியாது तुम्हें वो छू नहीं உங்களை सकते தொட முடியாது तुम्हें वो छू नहीं அவர் सकते என்னை ரட்சிக்கிறவராய் वो मेरा இருக்கிறார் उद्धार करने वाला है ஹalleluya हालेलुया சங்கீதம் 46 அதிகாரத்தில் भजन संगीता 47 அதே மாதிரி 1 லிருந்து 3 வரைக்கும் பார்க்கும் பொழுது वैसे 1 से लेकर 3 तक देखते தேவன் हैं நமது அடைக்கலமும் परमेश्वर मेरा ஆபத்து गढ़ காலத்தில் அனுகூலமா துணைமாய் और இருக்கிறார் संकट के समय में मेरे लिए मिलने वाला सहायक ஆகையால், है इसलिए ஹalleluya हालेलुया தேவன் நமக்கு அடைக்கலமா இருப்பாரு परमेश्वर हमारा शरण அனுகூலமான स्थान துணையா இருப்பாரு और बल रहेगा ஆகையால் इसलिए பூமி நிலை மாறினாலும் पृथ्वी की स्थिति बदल जाए மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் पहाड़ समुद्र के बीच में क्यों न அதின் गिर ஜலங்கள் जाए பொங்கி और उसके पानी उबलकर அதின் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் उसके बढ़ती के कारण पहाड़ हिलने लग जाए சொல்லுங்க कहिए நாம் பயப்படோம் हम नहीं डरेंगे ஹalleluya हालेलुया தைரியமா சொல்லுங்க हिम्मत के साथ பூமியே कहेंगे நிலை மாறினாலும் पृथ्वी उलट पलट हो जाए சமுத்திரமே பொங்கினாலும் समुद्र उबलने लग जाए பர்வதமே அதிர்ந்து போனாலும் पर्वत भी हिल क्यों न जाए நான் பயப்பட மாட்டேன் मैं नहीं நான் डरूंगा பயப்பட மாட்டேன் मैं नहीं डरूंगा ஏன்னா, क्योंकि என் தேவனின் அடைக்கலமாய் मेरा இருக்கிறார் परमेश्वर मेरा शरण स्थान है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தரை விட்டு விலகாமல் இருக்கிறதுனால परमेश्वर हमें छोड़कर नहीं त्यागा इसलिए வாழ்க்கையில பொல்லாப்பு வராதுங்க तुम्हारे जीवन में बुराई नहीं आएगी எதிரி உங்களுக்கு முன்னாடி நிக்க முடியாதுங்க तुम्हारा बैरी तुम्हारे सामने खड़े नहीं रह பூமியே सकता நிலமிருந்து போனாலும் पृथ्वी भी उलट पलट हो என்ன जाए அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போனாலும் आपके आसपास के सारे परिस्थिति क्यों न बदल जाए நீங்க பயப்படாதபடி கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கும் आप न डरने लायक परमेश्वर तुम्हारा शरण स्थान रहेगा ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தின் 16 17 வசனத்துல दूसरा तीमोथी 4 अध्याय के 16 17 वचन में கடைசி நேரத்துல वो आखिरी समय में யாரும் எனக்கு துணை இருக்கலப்பா कोई भी मेरा मदद नहीं था पिता தேவன் தான் எனக்கு துணையா இருக்கிறார் परमेश्वर ही मेरा मदद था 2 தீமோத்தேயு 4 16 12 வாசிக்கலாம் दूसरा तीमोथी 4 16 17 पढ़ेंगे ஜீசஸ் நான் உத்தரவு சொல்ல நிக்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கல எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க அந்த குற்றம் அவர்களுமே சுமராது இருப்பதாக கர்த்தரே எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்கும் புறஜாதியர் எல்லாரும் கேட்பதற்கும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் ஹalleluya हालेलुया சொல்றாரு நான் முத விச உத்தரவு சொல்ல நிக்கிறேன் पहला कहता कि मैं पहले उत्तर देते खड़ा हूं யாரும் எனக்கு துணை இல்ல कोई भी मेरे எல்லாரும் என்னை விட்டு தூர போயிட்டாங்க सब मुझसे दूर ஆனா चले गए கர்த்தரோ எனக்கு துணை நின்றதுனால लेकिन परमेश्वर मेरा सहायक என்னால था इसलिए। பிரசங்கம் நிறைவேறுவதற்கும் मेरे द्वारा प्रचार पूरा होने के புறஜாதிகள் लिए ரட்சிக்கப்படுவதற்கும் अन्य जाति उद्धार அவர் पाने என் के கூட लिए இருந்தாரு वो मेरे संग था அது மாத்திரமல்ல केवल इतना ही नहीं சிங்கத்தின் வாயில் நின்று ரட்சிக்கப்பட்டார் सिंह के मुंह से भी मैं छुड़ाया இந்த गया மாதத்துல எந்த பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல வந்தாலும் நம்மள தொட முடியாது इस महीने में शैतान कितने भी बड़ी गरजते हुए सिंह के समान आते समय में हमें नहीं छू நம்புறீங்களா? सकता अब भरोसा ஒரு करते ஹalleluya हो சொல்லுங்க एक பாக்கலாம். हालेलुया कहेंगे ஹalleluya. हालेलुया எல்லா சிங்கத்தின் வாய்க்கு நான் தப்புவிக்கப்படுவேன் सारे सिंह के मुंह से मैं बचाया जाऊंगा எந்த பிசாசு நமக்கு ஒண்ணு செய்ய முடியாது कोई भी शैतान हमारे लिए कुछ नहीं कर सकता ஹalleluya हालेलुया இன்னொரு வசனம் ரொம்ப ஆச்சரியம் நல்லா இருக்கும் एक और वचन बहुत अचंभर है எபிரேயர் 13 அதிகாரத்தின் इब्रानियों 13वां 5 अध्याय 6 வசனத்துக்கு வாங்க 5 और 6वें वचन में देखिए 5 நீங்க பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து तुम पैसे के लालच में रहे बिना உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் तुम्हारे लिए जो कुछ है वो काफी समझो நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் मैं சொல்லி तुम्हें न तो त्यागूंगा न तो तुम्हें छोड़ूंगा कह रहा है ஹalleluya என்ன சொல்றாரு தெரியுமா क्या कहता है பண ஆசை இல்லாம இருங்க तुम पैसे के लालच எது के बिना रहो இருக்குது அது போதும்னு இருங்க जो है वो काफी है இந்த समझ कर 10வது रहो மாசத்துல ये 10वें महीने में எதுவும் இல்லன்னு சொல்லாதீங்க कुछ भी नहीं है मत कहना ஹalleluya हालेलुया உங்க வாயிலிருந்து तुम्हारे मुंह ஒரு से விசுவாச அறிக்கை வரட்டும் एक विश्वास की என் कबूली आने दो வாழ்க்கையில எல்லாமே இருக்கு मेरे जीवन में सब कुछ
है। அல்லேலூயா हालेलुया। ஏன் தெரியுமா क्यों जानते हो? எல்லாமே எனக்கு இருக்கு என்பதற்கு सब कुछ मेरे लिए है அடையாளம் इसे। என்ன தெரியுமா उसका चिन्ह क्या है? கர்த்தர் என்னை விட்டு விலகாம இருக்கிறார் परमेश्वर मुझे त्यागे बिना है। அல்லேலூயா हालेलुया। கர்த்தர் என்னை கைவிடாம இருக்கிறார் परमेश्वर मुझे छोड़े बिना அப்படி रहते हैं। சொல்லிட்டு அவர் சொல்றாரு ऐसा कहकर वो कहता है, அதனால நாம் தைரியம் கொண்டு சொல்லுவோம் इसलिए हम हिम्मत के साथ कहेंगे, கர்த்தர் எனக்கு சகாயர் परमेश्वर मेरा सहायक கர்த்தர் है। எனக்கு சகாயர் परमेश्वर मेरा सहायक है। சகாயர் என்ன அர்த்தம் தெரியுமா सहायक यानी क्या? உதவி செய்கிறவர் वो मेरा मदद करने वाला। எனக்கு எதுவுமே இருந்தாலும் இல்லாட்டாலும் கர்த்தர் எனக்கு சகாயராய் मेरे இருக்கிறார் लिए कुछ हो या न हो, परमेश्वर मेरा सहायक இந்த है। மாதத்துல ஒரு குறைவில்லாமல் அவர் என்னை நடத்துவார் इस महीने में कोई भी कमी घटी के बिना वो मुझे चलाएगा। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। அப்ப ஒன்று கர்த்தர் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறார் तो पहला परमेश्वर हमें छोड़े बिना रहते हैं। இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவாவை திடப்படுத்தி उस दिन इस्राएल और यहोशू को ढाढ़स அவர்களை விட்டு बांधकर விலகாமல் இருப்பேன் என்று சொன்னவர் उन्हें छोड़े बिना रहूंगा ऐसे कहने நம்மோடு वाला கூட இருக்கிறார் हमारे संग भी நமக்கு है। சொல்றாரு हमें भी कहता है, உங்களுடைய வாழ்க்கையில பொல்லாப்பு வராது तुम्हारे जीवन में कोई बुराई नहीं இந்த आएगी, மரணம் உங்களை மேற்கொள்ள முடியாது कोई भी मौत तुम पर எந்த पराभव नहीं பிசாசும் உங்களை करेगी, மேற்கொள்ள முடியாது कोई भी अविश्वास तुम पर எந்த पराभव नहीं சத்துருவும் कर உங்களை पाएगी, மேற்கொள்ள முடியாது कोई भी शत्रु तुम पर पराभव நீங்க नहीं कर தைரியமா पाएगी। இருங்க तुम हिम्मत के साथ எந்த रहो, குறைவுகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது कोई भी कमी घटी तुम पर पराभव नहीं கர்த்தர் कर எல்லா पाएगी। சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருப்பார் परमेश्वर हर परिस्थिति में हमारे संग रहेगा। அல்லேலூயா हालेलुया। நீர் என்னுடன் இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே நீர் என்னுடன் இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே அல்லேலூயா தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே அல்லேலூயா हालेलुया। முதலாவது கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார் पहला परमेश्वर हमें नहीं छोड़ता है, தேவன் நம்மை விட்டு விலக மாட்டார் वो हमें नहीं छोड़कर दूर जाता। இரண்டாவது दूसरा, தேவனுடைய சமூகம் நம்மை விட்டு விலகாது परमेश्वर का समूह हमसे दूर नहीं जाता। அல்லேலூயா हालेलुया। யாத்ராகமம் 13ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது निर्गमन 13 अध्याय के 22 वचन को देखते Exodus हैं। chapter 13 verse 22 निर्गमन 13:22 में பகலிலே மேக ஸ்தம்பமும் दिन में बादल का खंभा இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் और रात में आग की खंभे ஜனங்களிடத்தில் இருந்து விலகி போகவில்லை लोगों से कभी दूर नहीं हटी। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। பாருங்க பகலிலே மேக ஸ்தம்பம் இருக்கிறது देखिए, दिन में एक बादल का खंभा இரவிலே அக்கினி ஸ்தம்பம் और இருக்கிறது रात में एक आग की இது खंभा है। ஜனங்களிடத்திலிருந்து விலகியே போகலையா ये लोगों के पास से कभी दूर ही नहीं हुआ। எத்தனை வருஷம் விலகி போகல कितने साल तक? 40 வருஷம் 40 साल। அல்லேலூயா हालेलुया। 40 வருஷம் 40 साल இஸ்ரவேல் ஜனங்களோடே அந்த தேவ சமூகம் சென்று கொண்டு இருக்கிறது इजराइल लोगों के साथ साथ परमेश्वर का समूह चल रही थी। இந்த மேக ஸ்தம்பமோ இந்த அக்கினி ஸ்தம்பமோ ये बादल का खंभा और आग का खंभा விலகாமல் இருக்கிறதுனால என்னங்க நன்மை उन्हें छोड़े बिना रहने से क्या भलाई है? தேவ சமூகம் நம்மை விட்டு விலகாமல் இருப்பதினால் परमेश्वर का समूह हमें छोड़े बिना रहने நமக்கு के कारण என்ன பயன் கிடைக்கும் हमें क्या मिल सकती है? யாத்ராகமம் 13:21 வசனத்தை பாருங்க निर्गमन 13:21 वचन को देखिए। அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் அல்லேலூயா हालेलुया। இப்போ இந்த மேக ஸ்தம்பமோ अब ये बादल का खंभा அக்கினி ஸ்தம்பமோ और आग की खंभा இரண்டு காரியங்களுக்காக ஆண்டவர் கொடுக்கிறார் दो बातों के लिए परमेश्वर देता है। என்ன காரியங்களுக்காக किन किन बातों के लिए? பகலில் அவர்களை வழி நடத்துவதற்காக மேக ஸ்தம்பம் வருகிறது दिन में उन्हें चलाने के लिए बादल का खंभा இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக அக்கினி ஸ்தம்பம் வருகிறது और रात में उन्हें रोशनी देने के लिए अग्नि की खंभा। அல்லேலூயா हालेलुया। ஒன்று விசுவாசிங்க पहला विश्वास कीजिए, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்திலிருந்து தன்னுடைய பயணத்தை துவக்கின நாள் முதல் इजरायली मिस्र से अपने सफर को शुरुआत करने से दिन से தன்னுடைய लेकर கானான் பயணத்தை முடிக்கிற வரைக்கும் अपने कानान के सफर को समाप्त करने तक இந்த தேவ சமூகமாகிய மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவளை விட்டு விலகல ये परमेश्वर का समूह आग का खंभा और अग्नि का खंभा उन्हें कभी नहीं छोड़कर அதை दूर हुआ। போலவே वैसे ही இந்த மாதத்தின் துவக்க நாளிலிருந்து इस महीने के पहले दिन से இந்த लेकर மாதத்தின் கடைசி நாள் வரைக்கும் इस महीने के आखिरी दिन तक தேவ சமூகம் நம்மை விட்டு விலகாமல் परमेश्वर का समूह हमें छोड़े बिना रहेगी। हालेलुया। हालेलुया। ஓகே எப்பொழுதெல்லாம் விலகாம இருக்கும்?
कब कब हमें छोड़े बिना रहेगी, பகலிலும் விலகாமல் இருக்கும், दिन में भी हमारे छोड़े बिना இரவிலும் रहेगी விலகாமல் இருக்கும். और रात में भी हमें इससे दूर नहीं होगी। விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करते हो? தேவ சமூகம் 24/7 என்னோடு கூட இருக்க போகுது. परमेश्वर का समूह 24 घंटा हमारे साथ रहेगी। ஹalleluya. हालेलुया। எல்லா பகலிலும் என்னோடு கூட இருக்கும், सारे दिन में मेरे எல்லா साथ இரவிலும் என்னோடு கூட रहेगी, இருக்கும். सारे रात मेरे संग रहेगी। எத்தனை நாட்கள் இருக்கும் என்று பார்த்தோம், कितने दिन तक रहेगी, எப்பொழுதெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம், कब कब रहेगी हमने देखा, எதற்காக இருக்க போகிறது. और क्यों रहने वाली है। ஒன்று, पहला, நான் நடக்கும் பொழுது எனக்கு வழிகாட்ட அது என்னோடு கூட मैं இருக்கும். जब चलता हूँ तो मुझे मार्गदर्शन करेगी। பகல் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்படுவாங்க. पूरे दिन भर इजरायली चलते அந்த रहेंगे। பிரயாணப்படுகிற நேரத்துல उनके सफर के समय में அவர்களை வழி நடத்துவதற்கு அந்த மேகஸ்தம்பம் தேவைப்பட்டது. उन्हें अगुवाई करने के लिए वो बादल का खंबा जरूरी ஏன் था। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி தெரியாதா? क्या इजरायली रास्ता नहीं जानते? மோசேக்கு வழி தெரியாதா? क्या मूसा रास्ता नहीं जानता அப்படின்னு है? பார்த்தோம் அப்படின்னா ऐसे अगर हम வழி देखेंगे तो தெரியாட்டாலும் யார்கிட்டயாவது கேட்டாது போயிடலாம். अगर रास्ता नहीं है तो किसी से पूछताछ कर जा सकते हैं। அப்படிதான். ऐसा ही है ना? ஏன் தேவன் வழிகாட்டவே? क्यों परमेश्वर मार्गदर्शन करना है? யோசித்து பார்த்தோம் அப்படின்னா अगर हम सोच कर देखेंगे இஸ்ரவேல் तो ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். इजरायली मिस्र से कानान को जाते हैं। இதற்கு இடையில் இருப்பது इसके बीच में रहती है அதிகமாக பாலைவன பாதை தான் உண்டு. ज्यादातर रेगिस्तान ही रहती है। அதிகமாக பாலைவன பாதை. ज्यादातर रेगिस्तान के मार्ग से जाना है। பாலைவன பாதையில रेगिस्तान के मार्ग में வழி இருக்காது, रास्ता नहीं रहती। அல்லேலூயா. हालेलुया। ஏன் தெரியுமா? क्यों जानते हो? ஒரு வழியை உருவாக்குனாலும் अगर एक रास्ता को बना भी दे तो திடீர்னு புழுதி புயல் அங்க வரும். अचानक वहां पर एक मिट्टी का एक तूफान आएगा। பாலைவனத்துல பாத்தீங்கன்னா இந்த புழுதி புயல் ரொம்ப அடிக்கடி வரும், சாதாரணமாய் வரும். हम देखते हैं कि ऐसे रेगिस्तान में धूल मिट्टी के साथ तूफान आती है। அது என்ன பண்ணு தெரியுமா? वो क्या करेगी? இருக்கிற வழி அழிச்சிட்டு போயிடும், वो जो भी रास्ता है उसे रेत से ढक देगी, மூடிட்டு போயிடும், அப்படியே उसे ढक कर चली அதனால जाएगी। பாலைவனத்துல इसलिए रेगिस्तान में அவ்வளவு சீக்கிரமாக வழி இருப்பதில்லை. इतने जल्दी में रास्ता नहीं दिखाई देती। இன்னைக்கு வேணா தார் ரோடு ஏதாவது போட்டிருப்பாங்க, आज शायद उन्होंने एक रोड बनाया அந்த होगा, நாட்கள்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். लेकिन उन दिनों में रहने के लिए बहुत இப்போ कठिन ஒன்று था। இவங்களுக்கு பாதை கிடையாது. पहला इनके लिए रास्ता नहीं है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப பாலைவனத்துல நடந்து கொண்டு இருக்கும் பொழுது रेगिस्तान में चलते समय இப்போ பல லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. अब कई लाखों में लोग हैं। இப்போ வழி தெரியாத நேரத்துல अब जब मार्ग नहीं समझ ஒரு में பெரிய आती பிரச்சனை है, என்ன தெரியுமா? एक बड़ा समस्या क्या है? எல்லாரும் ஒரு வழியை சொல்லுவான். सब लोग एक एक मार्ग कहेंगे। அல்லேலூயா. हालेलुया। அப்படிதானே? ऐसा ही வழி है ना? தெரியலன்னு வச்சுக்காங்க, अगर रास्ता नहीं पता है तो இவர்தான் அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியை சொல்ல ஆரம்பிப்பாங்க. जैसे ये यहाँ पर पहले पहले गए हैं तो ये बताएगा यहाँ रास्ता है, कोई बताएगा यहाँ रास्ता எப்படி है। கொரோனா நேரத்துல எல்லாரும் டாக்டரா மாறணும் தெரியுமா? जैसे कोरोना के दिनों में सब डॉक्टर बन गए थे। அல்லேலூயா. हालेलुया। அந்த நேரத்துல பார்த்தா எல்லாரும் டாக்டர் தான். उन दिनों में देखो तो सब डॉक्टर। அதே மாதிரி தான் वैसे ही பாலைவனத்துல வழி இல்லனால रेगिस्तान में रास्ता नहीं है तो இருக்கிற எல்லா லட்சமும் ஆளுக்கு ஒரு வழியை காட்டுனா सारे लाखों लोग अपना अपना एक रास्ता दिखाने கடைசி लगे तो வரைக்கும் கானான் போய் சேர முடியாது. आखिर तक कानान जाकर नहीं पहुंच सकते। हालेलुया। हालेलुया। இப்ப ஆண்டவருக்கு தெரியும், अब परमेश्वर ஒண்ணு जानता है। உங்களுக்கு வழி தெரியல, पहला इनके लिए रास्ता नहीं पता है, இவர்கள் சொன்ன வழியும் தவறாய் போய் முடியும். और दूसरा ये जाने वाले रास्ता भी गलत नहीं चले जाना है। हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அந்த வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. इसलिए वचन बहुत सफाई से कहती மனுஷனுக்கு है செம்மையாய் தோன்றுகிற வழி இருக்கு, मनुष्य के लिए सही दिखने वाली एक रास्ता है, ஆனா அது முடிவு எப்படி இருக்குமா? लेकिन उसका अंत कैसे होगा? மரணத்துல போய் முடியும். वो मौत में जाकर अंत होगी। புரியுதா? மனுஷன் நம்ம சொல்லுவோம் இது நல்ல பாதை தான் நினைப்போம், हम कहेंगे ये तो अच्छा मार्ग है, பட் எண்ட் வந்து டெத்ல போய் முடிஞ்சிரும், लेकिन अंत मौत में जाकर खत्म மரணத்துல होगी। போய் முடிஞ்சிரும். मौत में जाकर இது खत्म ஆண்டவருக்கு होगी। நல்லா தெரியும். ये परमेश्वर अच्छी तरह என் जानता है। ஜனங்கள் சாவுல போய் முடிக்க கூடாது, मेरे लोगों को मौत की ओर नहीं ले जाना ஜீவன்ல है, போய் முடியணும். जीवन में ले जाना है। அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, इसलिए वो कहता है நான் வழிகாட்ட வருவேன் உங்களுக்கு. मैं मार्गदर्शन करने साथ हालेलुया। आऊंगा। हालेलुया। இந்த மாதத்துல உங்களுக்கு வழி தெரியாத நேரத்துல इस महीने में जहां जब आप मार्ग भटक कर உங்களுக்கு रहोगे, வழிகாட்டும்படியாக கர்த்தர் மேக ஸ்தம்பத்துல உங்களுக்கு கூட வருவார். आपको रास्ता दिखाने के लिए परमेश्वर बादल के खंबे के द्वार में आता है। யார்கிட்டயும் போய் வழி கேட்க அவசியம் आप இல்லை. किसी और के पास रास्ता நீங்க रास्ता வழிகளை पूछने की எங்கேயும் जरूरत சர்ச் பண்ண नहीं। வேண்டிய அவசியம் आप இல்லை. कहीं पे जाकर मार्ग ढूंढने की जरूरत ஆண்டவர் नहीं। உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். परमेश्वर तुम्हारे मार्गों को सीधा அவர் करेगा। என்னை நீதியின் பாதையில் நடத்துகிற वो தேவனாய் मेरे धर्म के मार्ग में मुझे அவர் நம்மை चलाता है। செம்மையான பாதையில் நடத்துகிறவராய் वो இருக்கிறார். मुझे सही मार्ग में அவர் चलाता நம்மை है। ஜீவனின் பாதையில் वो நடத்துகிறவராய் मुझे जीवन இருக்கிறார். के मार्ग में चलाता நான் है। நடக்க வேண்டிய வழி இது என்று சொல்லி என்னுடைய காதுல ஒரு சத்தம் தொனிக்கிறதா இருக்கும். मुझे चलने वाली मार्ग यही है कर मेरे कानों में एक आवाज गूंजती இந்த रहेगी। மாதத்துல ஒரு நாள் கூட நீங்க கலங்க கூடாது. इस महीने में आप एक भी दिन नहीं நான் चूकना है। இன்னைக்கு எப்படி வாழ போகிறேன், मैं आज कैसे जीने எப்படி वाला நடக்க हूँ, போகிறேன், आज कैसे चलने என்ன वाला செய்ய हूँ, போகிறேன், क्या करने वाला எதை हूँ, குறித்து கலங்காதீங்க. किसी भी बात के बारे में அப்பா मत சமூகத்துல डरना। போய் உட்காருங்க. पिता के समूह में அப்பா जाकर சமூகத்துல போய் बैठिए। உட்காருங்க. पिता के समूह में जाकर बैठिए। திறக்கப்படாத வழிகள் எல்லாம் கர்த்தர் திறக்க வைப்பார். जो बंद दरवाजे वो உனக்கு सब खोलने முன்பாக लगाएगा। மூடப்படாதிருக்கிற வாசல்களை திறக்கிறவராய் அவர் இருக்கிறார். तुम्हारे सामने बंद दरवाजों को खोलने वाला बनकर அவர் रहेगा। எப்படிப்பட்டவர் वो தெரியுமா? कैसा है जानते हो? ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற தேவனாய் இருக்கிறார். कोई भी बंद न करने लायक खोलने वाला அப்படிப்பட்ட परमेश्वर। பாதையில வழி நடத்தும்படியாக கர்த்தருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. वैसे मार्ग में चलाने के लिए
लिए परमेश्वर का समूह हमारे साथ साथ அந்த आती है। சமூகத்துல நம்ம நடந்து हम போவோம். उस समूह में चलकर அந்த जाएंगे, சமூகத்திலே நடக்க பிரயாசப்படுங்க. वही समूह में चलने के लिए प्रयास करेंगे। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। இஸ்ரவேல் ஜனங்கள் மீது எவ்வளவு கேர் பண்ணாரோ அதே தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கு. इजराइल लोगों के ऊपर जितना उसकी चाहत रखा था उतना ही हम पर रखता है। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। அவர்களை எப்படி நடத்தி கொண்ட வேண்டும்? उन्हें जैसे चलाना है। ஆண்டவர் இந்த வனாந்தர பாதையில 40 வருஷம் ஏன் நடத்துகிறார்? परमेश्वर रेगिस्तान के मार्ग में क्यों 40 साल चलाता இஸ்ரவேல் है? ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் சோர்ந்து போவார்கள். इजरायली युद्ध को देखेंगे तो वो थक இதெல்லாம் जाएंगे। ஆண்டவருக்கு தெரியுங்க. ये सब कुछ அதனால परमेश्वर தான் जानता அவரே है, நடத்தி கொண்டு போனார். इसलिए वो खुद ब खुद चला அவங்க कर ले சோர்ந்து गया। போயிர கூடாது. वो थक नहीं जाना அவங்க है, பயந்து போயிர वो கூடாது. डर नहीं जाना है। ஹalleluya हालेलुया। அவரே நடக்க ஆரம்பித்தார். वही चलाने लगा। சோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில आज हमारे जीवन ஒரு में भी நம்பிக்கை வைங்க. एक भरोसा रखेंगे, நான் சோர்ந்து போகாதபடிக்கு, हम थक न जाने நான் लायक, பயந்து போகாதபடிக்கு, हम डर न जाने என் लायक। தேவன் என்னை வழி நடத்த मेरा परमेश्वर मुझे चलाने के அவருடைய लिए, சமூகம் என்னோடு கூட இருக்க उसका போகிறது. समूह मेरे साथ அவருடைய साथ சமூகம் रहने என்னோடு वाला, கூட இருக்க போகிறது. उसका समूह मेरे அப்போ साथ வழி रहेगी। நடத்துவதற்கு இருக்கிறது பாருங்களேன். तो देखिए चलाने के நீங்க लिए है। உபாகமம் 10ஆம் அதிகாரத்துல 32ஆம் அதிகாரத்துல व्यवस्था 32वें अध्याय में 10 ல இருந்து 12 வரைக்கும் பார்க்கும் பொழுது हम 10 से 12 तक देखते அங்கு हैं। ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. वहां पर एक बात कही गई है, அங்கு பாழான நிலத்திலும் ஊளையிடும் விடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவனை கண்டுபிடித்தார். वहां पर एक सूखे जमीन पर और ऐसे एक जगह पर उसे ढूंढ निकाला, அவனை நடத்தினார், उसे चलाया, அவனை உணர்த்தினார், उसे महसूस दिलाया, அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். उसे अपने आंखों की पुतली के संभाल लिया। அந்த வனாந்தர பாதையை குறித்து उस जंगल के मार्ग में ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. यहाँ पर साफ रीति से कहा என்ன गया, சொல்லப்படுது தெரியுமா? क्या कहा गया है? பாழான நிலத்தில் அவனை நடத்தினார். सुनसान भूमि पर उसे चलाया। हालेलुया। மீன்ஸ் அந்த பாழான நிலம்னா அதுல எதுவுமே கிடையாது. एक सुनसान भूमि यानी कि सूखी भूमि, பயங்கரமான ஆபத்துகள் நிறைந்த இடம். एक बहुत एक खतरा भरा அதே जगह, போல ஊளையிடுகிற வெளிமையான நிலம். और वैसे ही गरजने वाली एक मरुभूमि। ஊளையிடுகிற வெளிமையான நிலம்னானது गरजने वाली मरुभूमि यानी இந்த क्या? வனாந்தரத்துல इस जंगल में அநேக மிருகங்கள் வரும். कई सारे जानवर आएंगे। ஹalleluya. हालेलुया। ஏன்னா இந்த வனாந்தர பாதைங்க क्योंकि ये जंगल का रास्ता அநேக है, மிருகங்கள் இருக்கும். कई सारे இந்த जानवर रहेंगे। மிருகங்கள் எப்பனாலும் இவர்களை தாக்கலாம், ये जानवर कभी भी इन पर हमला कर सकती எப்பனாலும் है, இவர்களை கொல்லலாம். कभी भी इन्हें मार डाल सकती है। அதனால தான் சொல்றாரு, इसलिए परमेश्वर இந்த कहता है, பாழான நிலத்துல, इस सुनसान भूमि இந்த पर, ஊளையிடுகிற நிலத்துல इस गरजने वाले मरुभूमि में நான் உன்னை நடத்துகிறேன். मैं तुझे चलाऊंगा। ஹalleluya. हालेलुया। உங்களை சுற்றி என்ன ஆபத்து இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாமல் तुम्हारे இருக்கலாம். आसपास में क्या खतरा है तुम नहीं जानते हो, ஆனால் தேவனுக்கு நல்லாவே लेकिन தெரியும். परमेश्वर अच्छी तरह जानता அதனால है, தான் அவர் உங்க கூட வர்றாரு. इसलिए वो तुम्हारे அவருடைய संग आता சமூகத்தை है, உங்க கூட வைக்கிறார். उसका अपने समूह को तुम्हारे संग रखता है। 11 வசனம் சொல்லுகிறது, 11 वचन कहती है, கழுகு தன் கூட்டை கலைத்து उकाब अपने पिंजरे को नाश करके தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி अपने बच्चों के ऊपर उस पर தன் पंखों को செட்டைகளை लगाकर, விரித்து अपने पंखों को लहराकर, அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல उन्हें उठाकर जैसे अपने पंखों के ऊपर ले चल उड़ती கர்த்தர் है, ஒருவனே அவனை நடத்தினார். परमेश्वर अकेले उसे चलाया। அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. पराया परमेश्वर उनके देवता उनके साथ नहीं था। ஹalleluya. हालेलुया। கழுகு தன் கூட்டை கலக்கி उकाब अपने पिंजरे को नाश அடுத்து करके என்ன பண்ண தெரியுமா? वो क्या करती है? அந்த குஞ்சுகள் மேல் அசைவாடி अपने बच्चों के ऊपर அந்த लहराकर குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகள் மேல கொண்டு போய் उन बच्चों को अपने पंखों के ऊपर उठाकर அப்படியே பறக்க கற்றுக் கொடுக்கிறார். वैसे उड़ने सिखाती है। அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை. वैसे इजरायलियों का जीवन 430 வருடங்கள் வாழ்ந்த அந்த எகிப்திலிருந்து கலைத்து கொண்டு வந்தார். 430 साल रहने वाले मिस्र से उन्हें बिखरा कर ले அந்த आया। வனாந்தர பாதையில उस रेगिस्तान के मार्ग में பகல்ல மேக ஸ்தம்பத்திலும் दिन में बादल का இரவில் खंभा, அக்னி ஸ்தம்பத்திலும் रात में आग का खंभा, கர்த்தரோடு அசைவாடினார். परमेश्वर उनके साथ टहलते அவங்களை வழி रहा, நடத்தினார். उन्हें चला कर लाया பாதுகாப்பாய் கொண்டு சேர்த்தார். और उन्हें सुरक्षित ले அதே जाकर தேவன் पहुंचाया। இன்றைக்கு நம்மோடு கூட वही இருக்கிறார். परमेश्वर आज भी हमारे साथ வழி है। நடத்தும்படி பகல்ல உங்களோட கூட तो இருப்பார். मार्गदर्शन करने दिन में तुम्हारे साथ रहेगा। காலையில எந்திரிச்சோன்னா புலம்ப கூடாது. सुबह उठते ही हमें विलाप नहीं करना हालेलुया। है। हालेलुया। இன்றைக்கு இந்த பகல்ல என்னை ஆண்டவர் நடத்துவார். आज इस दिन के समय परमेश्वर मुझे இந்த चलाएगा। மாதத்தின் ஒவ்வொரு நாளும் அப்படி சொல்லுங்க. इस महीने के हर एक दिन आप वैसे அப்படியே कहिए, சமூகம் என் கூட வரும். उसका समूह मेरे संग आएगी। அடுத்து சொல்லுகிறது இரவிலே வெளிச்சம் கொடுக்க. अगला कहता है कि रात में रोशनी देने। ஹalleluya. हालेलुया। அந்த வனாந்தர பாதையில उस जंगल के मार्ग में எங்குமே லைட் கிடையாது. कहीं पे भी लाइट नहीं है। ஹalleluya. हालेलुया। அன்னைக்கு ஊர்லயே லைட் இருந்ததான்னு தெரியல. उस दिन गांव में भी लाइट थी ஏன்னா क्या அன்னைக்கு पता லைட்டை नहीं, கண்டுபிடிச்சாங்க. कि उन दिनों में लाइट की संशोधन नहीं हुआ। ஹalleluya. हालेलुया। தீயை வச்சு எரிச்சு தான் உங்களுக்கு வெளிச்சம். आग को जलाकर ही रोशनी पैदा करते थे। அப்படி இருக்கிற இந்த வனாந்தர பாதையில எங்க வெளிச்சம் இருந்திருக்கும்? ऐसे रहने वाले रेगिस्तान के मार्ग में कहां से रोशनी होगी? ஆண்டவருக்கு தெரியும். मेरा परमेश्वर இத்தனை जानता है। லட்சம் ஜனங்கள் इतने लाखों ஒரு लोगों को இடத்தில் பிரயாணப்படுகிறார்கள். एक जगह में सफर ஒரு करते இடத்தில் हैं, தங்குகிறார்கள் एक என்றால் जगह में ठहरते हैं, तो அவங்களுக்கு வெளிச்சம் தேவைப்படும். उनके लिए प्रकाश की அவங்க जरूरत है। இருள இருக்க முடியாது. वो अंधकार में रह नहीं எத்தனை सकते। சிறு பிள்ளைங்க இருக்கிறாங்க, इतने सारे छोटे எத்தனை बच्चे, வாலிபர்கள் இருக்கிறாங்க, इतने सारे எத்தனை जवान हैं, பெண்கள் இருக்கிறாங்க, इतने सारे स्त्री हैं, எத்தனை கர்ப்பவதிகள் இருக்கிறாங்க, इतने सारे गर्भवती हैं,
யோசித்து பாருங்க, सोच कर देखिए அந்த இருள் அவங்களால வாழ முடியுமா? वो अंधकार में क्या वो जी सकते हैं? எங்கும் கும்மி இருட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்திருக்கும். कहीं सब जगह में घोर अंधकार, वैसा தேவன் अंधकार। யார் தெரியுமா? मेरा இதெல்லாம் परमेश्वर அறிந்தவர். कौन है? वो सब இருள் जानता அவங்களுக்கு है। இருக்க கூடாது ये என்பதற்காக घोर अंधकार में नहीं रहना இருள் है। அக்கினி ஸ்தம்பமாய் வந்து நிற்கிறார். और उस अंधकार में एक अग्नि के அந்த बादल के அக்கினி समान ஸ்தம்பம் आकर அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது. वो आग की खंभा उन्हें प्रकाश देने लगी। எவ்வளவு பெரிய அக்கினி ஸ்தம்பம் இருந்திருக்குங்க. कितनी बड़ी आग का खंभा हुई பல होगी। லட்சம் ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறதுங்க. कितने लाखों लोगों के लिए वो रोशनी देती है। தேவனை போல நம்மள வந்து கேர் பண்றது வேற யாருமே கிடையாது. मेरा परमेश्वर के समान हमें संभालने वाला कोई கொஞ்சம் யோசி, நம்ம தான் சில நேரத்துல தேவனுக்கு விரோதமான காரியம் செய்வோம். कुछ समय हम परमेश्वर के विरुद्ध कुछ बातें कर இவ்வளவு देते हैं। அற்புதமா இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு நடத்துறார். कितने चमत्कार रीति से इजरायलियों பகல்ல को வழி चला தெரியாது என்பதற்காக வழிகடத மேக ஸ்தம்பத்தை கொண்டு வர, दिन में रास्ता नहीं जानते इसके लिए वो बादल के खंभे को இரவுல लाता। அவன் இருள்ல இருந்து பயந்துட கூடாது என்பதற்காக அக்கினி ஸ்தம்பத்தை और வச்சு रात में ये डर नहीं जाना है इसके लिए आग के खंभों को लेकर चलाता है। ஹalleluya. हालेलुया। குருடரை அவர்கள் அறியாத பாதையில் நடத்துகிறார். अंधे को वो अनजाने मार्ग में वो चलाता அப்படி है। நடத்துகிறவர் மாத்திரமல்ல, केवल वैसे चलाता ही அவருக்கு नहीं, முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாய் उनके सामने के अंधकार को प्रकाश में बदल देता है। மாற்றுகிறார். நம்பிக்கை வைங்க, तो आज आप एक भरोसा உங்க रखिए, வாழ்க்கையில எந்த இருளும் வருவது, आपके जीवन में कोई भी अंधकार नहीं உங்க आएगी। வாழ்க்கையில எந்த இருள் வந்தாலும் கர்த்தரின் வெளிச்சமாய் இருப்பார். आपके जीवन में कोई भी अंधकार आ जाए लेकिन परमेश्वर मेरा ज्योति बना रहे। ஹalleluya. हालेलुया। ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் एशाया 60वां अध्याय 19ஆம் வசனம் சொல்லுகிறது. उसका 19 वचन कहती ஏசாயா है। 60ஆம் அதிகாரம், एशाया 60 ஐசாயா 60:19 பாருங்க. एशाया 60:19 में देखते हैं, அங்கு பார்க்கிறோம், இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் इसके बाद सूरज तेरे लिए सुबह में प्रकाश न देते हुए, சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் चंद्रमा अपने प्रकाश से तुझे रोशनी न देते हुए, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். परमेश्वर ही तेरा निरंतर प्रकाश और वो तेरा महिमा बना रहेगा। கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். परमेश्वर तेरे लिए अनंत काल की महिमा और 20ஆம் रोशनी வசனம் बना சொல்லுகிறது, रहेगा। உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, और 20 वचन कहता है कि तेरा सूरज अभी नहीं உன்னுடைய ढलेगा, சந்திரன் இனி மறைவதும் இல்லை, तेरा चंद्रमा भी कभी नहीं छुपेगी। கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். परमेश्वर ही तेरे लिए नित्य अनंत काल का प्रकाश रहेगा। உன் துக்க நாள் முடிந்து போ. तेरे दुख के दिन समाप्त हो गए உங்க हैं। வாழ்க்கையில துக்கம் என்கிற இருள் இருக்கிறதா? तेरे जीवन में दुख नाम का अंधकार है क्या? பயம் என்கிற இருள் இருக்கிறதா? डर नाम का अंधकार है क्या? எதிர்காலத்தை குறித்ததான இருள் இருக்கிறதா? भविष्य को लेकर एक अंधकार भरी हुई है क्या? உன்னுடைய துக்க நாள் முடிந்து போய் परमेश्वर के तेरा दुख के दिन समाप्त हो எப்பொழுது गए। தெரியுமா? कब जानते हो? கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கும். परमेश्वर तेरे लिए अनंत काल கர்த்தர் प्रकाश உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கும். परमेश्वर तेरा अनंत काल प्रकाश बना रहेगा। சமூகம் உங்களை விட்டு விலகாதீங்க. परमेश्वर का समूह तुम्हें छोड़कर नहीं இரவும் जाएगी। பகலும் அவருடைய சமூகம் என்னோடு கூட தான் दिन और रात उसका समूह मेरे संग संग रहेगी। ஹalleluya. हालेलुया। அந்த சமூகத்திலே நான் வாழ போகிறேன். उसी समूह में அந்த जीने वाला சமூகத்தோடு हूं। நான் போக उस போகிறேன். समूह के संग में जाने वाला हूं। ஹalleluya. हालेलुया। ஒன்று தேவன் நம்மை விட்டு விலக மாட்டார். पहला परमेश्वर हमें छोड़कर दूर नहीं जाएगा। தேவ சமூகம் நம்மை விட்டு விலகாது. दूसरा परमेश्वर का समूह हमें छोड़कर दूर नहीं जाएगा। பார்க்க போகிறோம். तीसरा एक बात को देखने ஏசாயா वाले 54ஆம் அதிகாரம் एशाया 54वां अध्याय 10ஆம் வசனத்தை பார்க்கலாம். 10वें वचन को ஏசாயா देखेंगे। 54:10ல एशाया 54:10 में மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. हालेलुया। இங்க பார்க்கிறோம், यहाँ पर देखते हैं மலைகள் விலகினாலும் पहाड़ टल जाए பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், और पहाड़ियां हट जाए। ஹalleluya. हालेलुया। மலைகளை யாராவது விளக்க முடியுமா? क्या पहाड़ को कोई हटा सकता है? மலை எப்போது விலகி இருக்கிறதா? पहाड़ कभी हटी है क्या इस அல்லது जगह से? பர்வதங்கள் ஹில்ஸ் எப்பமாவது தன்னுடைய இடத்தை விட்டு நிலை பெயர்ந்து இருக்கிறதா? या पर्वत कभी टले हैं क्या? ஹalleluya. हालेलुया। யோசித்து பாருங்க, सोच कर देखिए, நோவாவின் நாட்கள் ஒரு பெருமழை வந்தது. नूह के दिनों में एक बड़ा भयंकर बरसात आई। வந்துச்சா இல்லையா? आई कि नहीं? வந்துச்சா இல்லையா? आई थी कि नहीं? வந்துச்சு. आई थी। பெருமழை வரப்ப சொல்ல बड़ा भयंकर बरसात आते समय எல்லாமே தன்னுடைய இருந்த இடத்தை விட்டு மாறிச்சு. सब अपने जगह से हटकर अलग अलग हो गई। அந்த பெருமழை என்ன பண்ணுச்சுன்னா, वो भारी बारिश ने क्या किया? மலைகளையும் பர்வதங்களையும் மூடத்தக்கதாக வந்தது. पहाड़ और पर्वतों को ढकने लायक आई थी। அவ்வளவு பெரிய மழை வந்தாலும் கூட इतनी बड़ी बरसात आने पर भी மலை அந்த இடத்தை விட்டு அகலல. पहाड़ उस जगह से नहीं हटी, பர்வதம் அந்த இடத்தை விட்டு அகலல. पर्वत उस जगह से नहीं हटी। மற்ற மரங்கள் அகன்று விட்டது, बाकी पेड़ हट गए, வீடுகள் அகன்று விட்டது, घर हट गए, மனிதர்கள் போயிட்டாங்க, मनुष्य चले ஜீவ गए, ஜந்துக்கள் போயிட்டு, जीव जंतु चली गई, சமுத்திரம்லாம் விலகி போச்சு, समुद्र हट गए, எல்லாமே விலகிச்சு. सब कुछ हट गए, மலை விலகலங்க. लेकिन पहाड़ नहीं हटे। மலையை மூடினாலும் கூட மலை விலகல. पहाड़ को ढपने पर भी वो हटी அந்த नहीं। அளவுக்கு ரொம்ப ஸ்டேபிளா உறுதியா இருப்பதுதான் மலையும் பர்வதமும். इतना स्थिर रहने वाला ही पहाड़ और पर्वत है।
है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। அந்த நோவாவுடைய அந்த படகு எதுல போய் நின்னுச்சு? ஒரு பர்வதத்து மேல போய் நின்னுச்சு. वो नूह की जहाज कहां पर जाकर रुकी? एक बड़े पर्वत पर புரியுதா? जाकर ஒரு மலை மேல தான் போய் நிக்கிறது. एक पर्वत के ऊपर जाकर रुकती है। அப்போ அந்த மலை அந்த இடத்துக்கு போகல. तो वो पर्वत वहां से नहीं हटकर गई, ஆனால் लेकिन அப்படி உறுதியாய் இருக்கிற மலையே விலகி போனாலும், वैसे स्थिर रहने वाली पहाड़ भी हटकर क्यों न அப்படி जाए, உறுதியாய் இருக்கிற பர்வதமே நிலை பெயர்ந்தாலும், वैसे स्थिर रहने वाले पर्वत भी टल क्यों न जाए। கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. परमेश्वर का अनुग्रह हमसे दूर नहीं होगी। கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. परमेश्वर का अनुग्रह हमसे दूर नहीं होगी। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। இந்த உலகத்துல எது உறுதியாய் இருக்கிறது அதே விலகி போனாலும் கூட ये दुनिया में जो स्थिर रहती वो क्यों न हट जाए, கர்த்தருடைய கிருபை என்னை விட்டு விலகாது. लेकिन परमेश्वर का अनुग्रह मुझसे नहीं हटेगा। அல்லேலூயா हालेलुया। இந்த மாதத்துல நம்புங்க. ये महीने में भरोसा करो। நீங்க எதை நம்புனீங்களோ அது வேணா விலகி போயிருக்கலாம். आप जिस पर भरोसा रखते थे वो चाहे हट कर எது जा உங்க सकती வாழ்க்கையில है। ரொம்ப உறுதியா இருந்தது அது கூட விலகி जिन போயிருக்கலாம். बातों को आपने अपने जीवन में स्थिर रखा है वो भी हट कर जा எதை सकती நீங்க है। ரொம்ப நம்பிக்கையாக வைத்துக்கொண்டு இதனால நான் வாழ்வேன்னு சொல்லி இருந்தீங்களா அது உங்களை விட்டு விலகி जिस போயிருக்கலாம். पर आप अपने पूरा भरोसा रखते हैं वो भी तुम्हें छोड़कर जा सकती है। ஆண்டவர் சொல்லுகிறாரு, लेकिन परमेश्वर कहता है எல்லாம் விலகினாலும் वो सब दूर जाने पर भी கிருபையை நான் உன்னை விட்டு விலக்கவே मैं மாட்டேன். अपने अनुग्रह को तुझसे दूर नहीं என்னுடைய करूंगा। சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலக்கவே மாட்டேன். मेरा शांतिदायक वाचा को मैं तुझसे दूर नहीं என்று करूंगा। உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். वैसे तुझ पर दया करने वाला परमेश्वर यह कहता हालेलुया है। हालेलुया। பர்வதங்கள் கூட அவருக்கு முன்பாக விலகி போகும். पर्वत भी उसके सामने से टल जाएगी। சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தின் भजन संहिता 18वां अध्याय 6 வசனத்தை பாருங்க. 6 और 7वें वचन में हम देखते हैं, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு मेरे लिए हुई दबाव में के बीच में मैं परमेश्वर என் की ओर தேவனை நோக்கி पुकारा, அபயமிட்டு मेरे परमेश्वर की ओर मैंने अपनी தமது आवाज को ஆலயத்திலிருந்து उठाया, என் சத்தத்தை கேட்டார். अपने भवन से मेरी आवाज को என் सुना, கூப்பிடுதல் அவர் சன்னிதியில் வந்துட்டு मेरी आवाज उसकी समूह में आज जो पहुंची, அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. तब पृथ्वी हिलने लग गई அவர் கோபம் கொண்டபடியினால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. और वो क्रोधित हुआ, इसके लिए पर्वत के नींव भी हिलकर हंसने लगे। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। அவர் கோபத்துல उसके क्रोध से அப்படிப்பட்ட பர்வதங்கள் கூட அசைந்து போயிரும். वैसे पर्वत भी हिल जाएंगे। ஆனா ஆண்டவர் சொல்றாரு, लेकिन परमेश्वर कहता है நான் உன் மேல மனதுருகி வச்சிருக்கேன். मैं तुझ पर दया रखा हूं। என் கோபத்துல பர்வதம் அசையும், मेरे क्रोध में पर्वत हिलने लगेंगे, ஆனா என் கிருபையில நீ அசையாதிருப்பாய். लेकिन मेरे अनुग्रह से तू कभी हिलाया नहीं हालेलुया जाएगा। हालेलुया हालेलुया हालेलुया। கர்த்தரை நம்புகிறவர் என்றென்றைக்கும் அசையாதிருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். परमेश्वर पे भरोसा करने वाला कभी ना हिलने वाले सिय्योन पर्वत के समान रहेंगे। கர்த்தர் உங்களை அசையாதபடி பார்த்துக்கொள்வார். परमेश्वर तुम्हें हिले बिना संभाल लेगा। हालेलुया हालेलुया। பாருங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்துக்கு வாங்க. उत्पत्ति 6वां अध्याय के 8वें वचन में आइए। நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. नूह को तो परमेश्वर की नजरों में दया मिली। हालेलुया हालेलुया। இந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததனால் என்ன நடந்தது? ये नूह को परमेश्वर की नजरों में दया मिलने से क्या हुई? हालेलुया हालेलुया। ஒரு சில காரியங்களை கிருபை கிடைப்பதனால் என்னன்னு சொல்லி நான் முடிக்கிறேன். कुछ बातों को दया मिलने से क्या होगा इसे कहकर मैं समाप्त நம்ம करता சில हूं। நேரத்துல யோசிக்கிறோம் கிருபை கிருபாங்களா கிருபை கிடைச்சா என்ன? हम कुछ समय कहते हैं कि अनुग्रह अनुग्रह, ये मिलने से அது क्या होगा? கிடைச்சானா கிடைக்காட்டா என்ன? ये मिले तो क्या, न मिले तो क्या? பைசா இருந்தா நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லுவீங்க. पैसा रहे तो मैं जी सकता हूँ। हालेलुया हालेलुया। இங்க பாருங்க यहाँ पर हम देखते நோவாவின் हैं நாட்கள்ல नूह के दिनों में நோவாவுக்கோ அப்படினா நோவாவுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. नूह को तो यानी नूह को केवल परमेश्वर की नजरों में अनुग्रह வேற मिला யாருக்கு है, கிருபை கிடைக்கல. और किसी को नहीं இப்போ मिली। என்ன நடந்தது? अब क्या हुआ? ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வருகிறது. एक बड़ा जल प्रलय आता है। ஜலப்பிரளயத்துல जल प्रलय में எல்லாம் அழிக்கப்படுகிறது. सारे चीज नाश किए जाते எல்லாரும் हैं, அழிந்து போயிட்டாங்க. सारे लोग नाश किए गए। हालेलुया हालेलुया। ஆனால் लेकिन கிருபை கிடைத்த நோவா மாத்திரம் பாதுகாக்கப்படுகிறார். अनुग्रह मिला, नूह केवल संभाला गया। நான் சொல்றது புரியுதா? मैं जो कहता हूँ समझ रहे हो? நான் சொல்றது புரியுதா? मैं जो कह रहा हूँ समझ पा रहे हो? நோவாவின் நாட்கள்ல नूह के दिनों में கிருபை கிடைத்த நோவாவும் அவனோடு கூட இருந்த அந்த குடும்பமும் மாத்திரம் தான் பாதுகாக்கப்படுது. नूह और उसके संग रहने वाले परिवार केवल अनुग्रह से बच गए, வேற எல்லாரும் அழிந்து போயிட்டாங்க. बाकी सारे लोग नाश किए गए। ஹalleluya हालेलुया। அதுல ஒரு 10% நல்லவன் இருந்திருக்க மாட்டாங்க. उसमें से 10% तो अच्छे लोग हुए होंगे। ஹalleluya हालेलुया। யோசித்து பாருங்களேன். थोड़ा सोच कर देखेंगे, 10% நல்லவன் இருந்திருக்க மாட்டாங்க. 10% तो अच्छे தெரியல होंगे। எவ்வளவு பேர் நல்லவங்க இருந்தாங்கன்னு தெரியல. कितने लोग अच्छे थे हम नहीं ஆனா அதே जानते, நேரத்துல लेकिन उसी समय में கிருபை பெற்றவங்க ஒருத்தர் இல்ல, அது நல்லது. अनुग्रह पाया हुआ कोई नहीं था। ஹalleluya हालेलुया। கிருபை பெற்றவர்கள் யாரும் இல்ல. अनुग्रह पाए हुए कोई नहीं थे। கிருபை என்ன செய்யும் தெரியுமா? अनुग्रह क्या करती है? உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கை அழிந்தாலும் உங்க வாழ்க்கை आपके பாதுகாக்கப்படும். आसपास के सारे लोगों के जीवन नाश होने पर भी तुम्हारा जीवन संभाल அதுதான் கிருபை செய்யுங்க. यही अनुग्रह करेगी। ஹalleluya हालेलुया। உன் கூட இருக்கிற அத்தனை பேர் அழிஞ்சாலும் நீ அழிய மாட்ட. तुम्हारे साथ रहने वाले सारे नाश होने पर भी तुम नहीं नाश होगे। அதுதான் கர்த்தருடைய கிருபை. यही परमेश्वर का अनुग्रह है। ஹalleluya हालेलुया। நம்ம வாலிபர்களுக்காய் ஜெபிப்போம்.
ஜெபிங்க. हम जवानों के लिए प्रार्थना கர்த்தருடைய கிருபை करेंगे, உங்களுக்கு அதிகமா பெருகும். परमेश्वर का अनुग्रह उनके लिए अधिक अधिक बढ़ने दो। हालेलुया। हालेलुया। அவங்க கூட இருக்கிற फ्रेंड्स தவறான பாதைக்கு போனால் நம்ம பழிங்க போக கூடாது. उनके साथ रहने वाले दोस्त गलत मार्ग में जाने पर भी ये नहीं கிருபை जाना, அதை பாதுகாக்கணும். परमेश्वर का अनुग्रह ने संभालना है। हालेलुया. हालेलुया। நோவாவுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைச்சனா அவருடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. नूह को परमेश्वर की नजर में अनुग्रह मिलने के कारण उसकी परिवार भी संभाली உங்களுக்கு गई। கிருபை கிடைச்சது அப்படினா यदि आपको अनुग्रह मिल गई तो உங்களுமாய் பாதுகாக்கப்படும். आपके द्वारा आपका परिवार भी बचाया जाएगा। எல்லாம் அழிந்து போனாலும் உங்க குடும்பம் பாதுகாக்கப்படும். बाकी सब नाश होने पर भी आपका परिवार बचेगा। கிருபை நமக்கு செய்கிற காரியம். यही अनुग्रह हमारे लिए करने वाली एक बात है। हालेलुया. हालेलुया। हालेलुया. हालेलुया। அதேபோல 30 யாத்ராங்க 33ஆம் அதிகாரத்தின் वैसे निर्गमन 33वां अध्याय 17ஆம் वचனத்தை பாருங்க. हम 17 वचन में देखते हैं। யாத்ராங்க 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். निर्गमन 33:17 में அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னுடைய பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் சொல்ற மோசேயை பார்த்து, என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சிட்டு. परमेश्वर ने मूसा को देखकर कहा, मेरे दृष्टि में तुझे अनुग्रह இந்த मिला। கிருபை கிடைச்சதுனால மோசேக்கு என்னங்க நன்மை? ये अनुग्रह मिलने से मूसा के लिए क्या भलाई है? 34ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 34वां अध्याय में அந்த आइए। ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், நீ அதிகாலமே எழும்பி மலைக்கு வந்துரு. वहां पर परमेश्वर मूसा से कहते हैं कि सुबह सुबह நான் उठकर तू சொல்ற पर्वत पर அந்த आ இடத்துக்கு நீ गया। வந்துரு. मैं कहने वाले उस पर्वत की उस जगह पर आ जा। लेकिन மலையில் ஒருவனும் இருக்க கூடாது, மிருக ஜீவன் கூட இருக்க கூடாது. पर्वत पर कोई और नहीं, ना तो जानवर रहना है। हालेलुया। हालेलुया। மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, मूसा को देखकर कहता है, நீ மலைக்கு மேல ஏறி வா. तो पहाड़ के ऊपर चलकर आ। ஆனா लेकिन கீழே இருக்கிற ஒருவர் கூட மலையை தொடக்கூடாது. नीचे रहने वाले एक भी पहाड़ को नहीं चुना है, மிருகங்கள் கூட தொடக்கூடாது. जानवर भी नहीं चुना है। அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? கிருபை கிடைத்தவன் மாத்திரம் தான் விசேஷமான இடத்துக்கு போவான். केवल अनुग्रह पाया ही विशेष जगह पर जा கிருபை सकता है। இருந்தா தான் நீங்கள் விசேஷமாய் இருப்பீங்க. अनुग्रह रहेगी तो तुम विशेष रहोगे। இத்தனை லட்சம் ஜனங்கள்ல इतने लाखों लोगों ஒருவர் में கூட மலை பக்கத்துல வர முடியல. एक भी पहाड़ के करीब नहीं आ पाया, ஒரு மோசே மாத்திரம் लेकिन केवल एक மலை मूसा மேல ஏறி போய் அவரோட பேச उस ஆரம்பிக்கிறார். पहाड़ में चढ़कर जाकर परमेश्वर से बातें இதுக்கு காரணம் என்ன किया। தெரியுமா? इसका कारण क्या है? அவருடைய கண்களில் கிருபை. उसके नजरों में अनुग्रह। உங்களோடு கூட கிருபை விலகாமல் இருந்தா तुम्हारे संग अनुग्रह यदि तुम्हें छोड़े बिना रहेगी எல்லாம் तो அழிந்தாலும் நீங்க அறிய மாட்டீங்க. सब कुछ नाश होने पर भी तुम भी கர்த்தருடைய नाश नहीं பாதுகாப்பு होगे। இருக்கும். परमेश्वर का सुरक्षा உங்களோடு கூட रहेगा। கர்த்தருடைய கிருபை இருந்தா तुम्हारे संग परमेश्वर का अनुग्रह रहेगी யாருமே तो கர்த்தரோடு பேசாட்டாலும் நீங்க கர்த்தரோடு பேசுவீங்க. कोई भी परमेश्वर से बात न करे तो भी तुम बात करते யாருமே रहोगे। கர்த்தரை தரிசிக்காட்டாலும் நீங்க கர்த்தரை தரிசிப்பீங்க. कोई भी परमेश्वर का दर्शन न करने पर भी तुम दर्शन करते யாருமே रहोगे। தேவ சமூகத்துக்கு வர முடியாட்டாலும் நீங்க வருவீங்க. कोई भी परमेश्वर के उपस्थिति में न आने पर भी तुम आओगे। கர்த்தருடைய கிருபை உங்களை விசேஷப்படுத்தும். परमेश्वर का अनुग्रह तुम्हें विशेष बनाएगी। हालेलुया। हालेलुया। கிருபை என்ன விட்டு விலகாம இருக்கட்டும் சொல்லுங்க. अनुग्रह मुझे छोड़े बिना அதுதான் रहने दो, ऐसा विशेषப்படுத்தும். कहिए, वही तुम्हें विशेष बनाएगी। हालेलुया। हालेलुया। அடுத்து 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தின் दूसरा शमूएल 7वां अध्याय के 15 16 वचनத்தை பாருங்க. 15 और 16 वचन को देखिए। வாசிங்க 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். दूसरा शमूएल 7वां अध्याय। இல்ல அது இல்லையே. 7:15-16. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல உன்னை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் ஸ்திரப்பட்டு இருக்கும். மலையில எங்க பாருங்க, यहाँ पर हम देखते हैं, என் கிருபையை சவுலை விட்டு தள்ளிட்டேன், मैंने अपने अनुग्रह सौल से हटा दिया। அப்படி நான் உன்னை விட்டும் உன் பிள்ளையை விட்டும் தள்ள மாட்டேன். वैसे न तो मैं तुझसे न तो तेरे बच्चों से दूर हालेलुया। करूंगा। உன் வீடு உன் ராஜ்யமும் என்னென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டு இருக்கும். तेरा घर तेरा राज्य हमेशा मेरे सामने स्थिर உன் रहेगी। ராஜாசனம் என்னென்றைக்கும் நிலை பெற்று இருக்கும். तेरा सिंहासन हमेशा स्थिर रहेगी। கிருபை நித்தியத்திற்கு நம்மை கொண்டு செல்லும். अनुग्रह अनंत काल की ओर हमें ले நான் जाती है। சொல்றது உங்களுக்கு புரியுதா? मैं जो कहता हूं आप समझ மற்ற पा रहे हैं? எல்லாரும் தள்ளப்பட்டு போயிருங்க. बाकी सब जो हटाए இந்த दिए உலகத்தில் जाएंगे। இருக்கிற எல்லாமே தள்ளப்பட்டு ये போயிரும். दुनिया की सारे बातें दूर चली அந்த जाएगी, கிருபை நித்தியது வரைக்கும் நம்ம கொண்டு போகும். लेकिन ये अनुग्रह हमें अनंत काल तक ले जाएगी। கிருபை பாதுகாப்பும், अनुग्रह संभालेगी, கிருபை விசேஷப்படுத்தும், अनुग्रह विशेष கிருபை बनाएगी, நித்தியத்திற்கு அழைத்து செல்லும். अनुग्रह अनंत काल ले जाएगी। சங்கீதம் 5ஆம் அதிகாரத்தின் 5 7 வரைக்கும் வாசிக்கும் பொழுது भजन संगीता 5 उसका 5 से लेकर 7 तक உம்முடைய देखते हैं। மிகுந்த கிருபையினால் உம்முடைய ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். तेरे बड़े अनुग्रह से मैं तेरे भवन में प्रवेश कर पाया। மத்த எல்லாரும் உள்ள வர மாட்டாங்க, बाकी अंदर नहीं आ ஆனா पाएंगे, நான் மட்டும் உம்முடைய கிருபையினால் ஆலயத்துக்குள்ள நான் வருவேன். लेकिन मैं केवल तेरे अनुग्रह से तेरे समूह में आकर खड़ा रहूंगा। பிரசன்னத்துக்குள் நான் வருவேன். इसका मतलब परमेशर की उपस्थिति में आऊंगा। ஓசியா 21ஆம் அதிகாரத்தின் ओसिया 21वां अध्याय के
19 வசனத்தை பாருங்க. 19 और 20 वचन में देखते ஓசியா हैं। 2 வசனம் 19 2 அதிகாரம் 19 आप 20. चाहते हैं होशिया दूसरा अध्याय उसका 19 20 நித்திய விவாகத்துக்கு அவருடைய கிருபையினால நம்மை அழைக்கிறார். अनंत काल के विवाह के लिए उसके अनुग्रह से हमें बुलाता है। நித்திய விவாகத்துக்கு நம்மை நியமித்திருக்கிறார். हमारे लिए अनंत काल के विवाह के लिए இது नियुक्त किया है। கிருபையினால இயக்கப்பட்டு ये இருக்கிறது. अनुग्रह से हमें मिली है। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் நித்திய விவாகத்திற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? कितने लोग हम अनंत काल के विवाह के लिए तैयार हैं? நித்திய விவாகம்னா என்னன்னு பல பேருக்கு சொல்லி தான் கொடுக்கணும். अनंत काल का विवाह कई लोगों को समझाना पड़ेगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இங்க நடக்கிற விவாகம் இங்க நடக்கிற கல்யாணம் இல்ல. यहाँ पर दुनिया में होने वाली विवाह शादी नहीं, நமக்கு ஒரு கல்யாணம் வரப்போற நாட்கள் நடக்க போகுது. हमारे लिए एक शादी आने वाले दिन में होने वाली है। சபை என்கிற மணவாட்டி कलीसिया नाम का दुल्हन இயேசு என்கிற மணவாளனோடு यीशु नाम के दूल्हे के साथ இணைந்து நித்தியமாய் வாழப் போகிற ஒரு வாழ்க்கை வாழ போகிறார். जुड़कर अनंत अनंत काल के जीने वाला एक அந்த जीवन। நித்திய விவாகத்துக்கு எத்தனை பேர் நம்ம ஆயத்தமா இருக்கிறோம்? उस अनंत काल के विवाह के लिए हम कितने लोग तैयार இன்னைக்கு हैं? அந்த கிருபையை பிடிச்சு கொள்ளுங்க. आज उस अनुग्रह को थाम लेंगे। நித்திய விவாகத்துக்கு கர்த்தர் நம்மை நியமித்துக் கொள்வார். अनंत काल विवाह के लिए परमेश्वर हमें नियुक्त कर लेगा। நியமித்துக் கொள்வார்னா वो नियुक्त कर लेगा यानी என்கேஜ்மென்ட்க்கு அடையாளம். हम एक उस एंगेजमेंट के तुलने में என்கேஜ்மென்ட் முடிஞ்சா கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். मंगनी हो गई तो शादी तो होना ही है। ஹalleluya. हालेलुया। அதே மாதிரி அவருடைய கிருபை என்ன பண்ணுது தெரியுமா? वैसे उसके अनुग्रह क्या நம்மளை करेगी? இயேசுவுக்காக அந்த மணவாளனுக்காக நம்மை ஒரு மணவாட்டியாக நம்மை நியமித்துக் கொள்ளுகிறது. हमें उस यीशु दुल्हन के लिए दुल्हा के लिए दुल्हन के समान बना देती है। அப்படி நியமித்த நம்மை वैसे नियुक्त किया हमें ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அழைத்து செல்ல एक வரப்போகிறார். दिन यीशु मसीह हमें ले जाने ஒரு वाला நாள் அழைத்து செல்ல வரப்போகிறார். है। एक दिन हमें ले जाने आने நாம் वाला எத்தனை है। பேர் ஆயத்தமாய் இருக்கிறோம்? हम कितने लोग तैयार हैं? கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? मसीह के आगमन के लिए हम क्या இயேசு तैयार கிறிஸ்து हैं? சீக்கிரம் வரப்போகிறார். यीशु मसीह शीघ्र आने वाला 1 है। பேதுரு 5 அதிகாரத்தின் 10 வசனம் சொல்லுகிறது. पहला पत्रुस 5 अध्याय का 10 वचन कहती है, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற मसीह यीशु में हमें अनंत काल में बुलाया हुआ சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே सारे अनुग्रह से भरा हुआ परमेश्वर ही கொஞ்ச காலம் பாட நிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி कुछ दिनों को तकलीफ झेलने वाले तुम्हें स्थिर कर சீர்படுத்தி सही कर பலப்படுத்தி बल देकर நிலை நிறுத்துவாராக. वो स्थिर खड़ा करेगा। நித்திய மகிமைக்கு நம்மை அழைத்திருக்கிற தேவன் अनंत काल महिमा के लिए बुलावा அவர் दिया हुआ எப்படிப்பட்டவர் परमेश्वर என்றால் கிருபை பொருந்திய தேவன். वो कैसा है? वो अनुग्रह से भरा हुआ है। ஹalleluya. हालेलुया। தேவ கிருபையை பிடிச்சுக்கொள்ளுங்க. परमेश्वर के अनुग्रह को थाम लेंगे। நித்திய மகிமைக்கு நம்ம போகலாம். अनंत काल की महिमा को हम जा सकते அந்த हैं। நித்திய மகிமை என்கிற பரலோக வாழ்க்கைக்கு उस अनंत काल की महिमा नाम के स्वर्गीय எத்தனை பேர் जीवन நம்ம को வாஞ்சியோடு இருக்கிறோம்? हम कितने लोग चाहत के இன்னைக்கு साथ हैं? ஆயத்தப்படுங்க. आज हम अपने आप को तैयार ஹalleluya. करेंगे। இந்த மாதத்துல ஆண்டவருடைய வருகை இருந்தா என்ன பண்ணுவீங்க? इस महीने में यदि परमेश्वर के आगमन हो तो क्या करोगे? ஹalleluya. हालेलुया। நம்ம ஆயத்தமா இருக்கணும்ல. हमें तैयार रहना है ना। கிருபையை பிடிச்சுக்கொள்ளுங்க. अनुग्रह को थाम அந்த लो। கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருந்து वो हमें अनुग्रह छोड़े बिना வருகைக்கு रहेगी। நம்மை ஆயத்தப்படுத்தும். उसके आगमन के लिए हमें तैयार அப்படி करेगी। ஒப்பு கொடுக்க போகிறோம். वैसे समर्पण करने वाले ஹalleluya. हैं। हालेलुया। அது தேவன் நம்மோடு கூட वो இருக்கிறார். परमेश्वर हमारे संग है। அவருடைய சமூகம் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறது. उसका समूह हमें छोड़े बिना அது கிருபை रहेगी। நம்மை விட்டு விலகாமல் उसका இருக்கிறது. अनुग्रह हमें छोड़े बिना रहेगी। விலகாது இருக்கிற தேவனோடு हमें छोड़े बिना रहने वाले விலகாது परमेश्वर இருக்கிற के தேவ लिए, சமூகத்தோடு छोड़े बिना रहने वाले விலகாது परमेश्वर के இருக்கிற समूह தேவ के साथ, கிருபையோடு छोड़े बिना रहने वाले परमेश्वर अनुग्रह के द्वारा நாமும் விலகாமல் வாழுவோம். हम भी उसे छोड़े बिना நம்மளும் விலகி जिएंगे। துர பெயரக்கூடாது. हम भी उससे दूर नहीं जाना है, அதற்குள் வாழுவோம். उसमें जिएंगे। மணவாட்டியாகிய சபையை அழைக்க தேவன் வரப்போகிறார். और दुल्हन कलीसिया को ले जाने परमेश्वर आने அவருடைய वाला है। வருகைக்கு ஆயத்தப்படுவோம். उसके आगमन के लिए तैयार हो கர்த்தர் जाएंगे। உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर ये आपको और मुझे आशीष करे।